காட்சி வால்கிரியா இன்டர்நேஷனல் அகாடமியில் அமைந்துள்ளது. இது ஏப்ரல் ஒரு குரல் ஒலிக்கிறது. மாணவர்களே, நீங்கள் தயாரா? தலைமை ஆசிரியர் சுஷிமா அட்சுஷி கடுமையான பார்வையுடன் அறிவிக்கிறார். இப்போது வகுப்பு பிரிவு தேர்வை தொடங்குவோம். அரங்கில் மாணவர்கள் ஆயுதங்களுடன் ஆர்வமாக முன்னேறுகிறார்கள். தலைமை ஆசிரியரின் குரல் தொடர்கிறது. முதல் தேர்வு ஆண்டுதோறும் நடத்தப்படும் செய்முறை போட்டி. அவர் அறிவிக்கிறார். முதல் சோதனை, பூதம் அழிப்பு. தலைமை ஆசிரியர் டேப்லெட்டில் நடவடிக்கைகளை கவனிக்கிறார். அவர் தொடர்கிறார். சோதனை நேரலையில் ஒளிபரப்பாகும். பள்ளி ஆதரவாளர்கள் வாக்களித்து மதிப்பிடலாம். நேரலை தளத்தில் கருத்துக்கள் குவிகின்றன. இந்த ஆண்டு எல்லோரும் வலிமையாக தெரிகிறார்கள். இது ஒரு புகழ்பெற்ற பள்ளிதானே? பெண் வாழ்வீராங்கனை உள்ள உயர்நிலை பள்ளியா? தலைமை ஆசிரியர் அறையில் ஒளிபரப்பு தொடர்கிறது. அவர் கூறுகிறார், இத்தேர்வின் முடிவுகள் உங்கள் எதிர்காலத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். உயர்நிலைக்கு செல்ல முழு சக்தியுடன் போராடுங்கள். காட்டில் 3 பூதங்கள் மரத்தடிகளுடன் பின்புறமாக நின்று எச்சரிக்கையாக சுற்றுப்புறத்தை ஆராய்கின்றன. குறிமுரா தகாயுகி திடீரென பாய்ந்து இரும்பு கைகளால் ஒரு பூதத்தை விரைவாக வீழ்த்துகிறார். கருத்து பகுதி வெடிக்கிறது. காற்று சக்தி கொண்ட பழங்கால பொருள். அது அவரது வேகத்தை அதிகரிக்கிறதா? அவரது வலிமை சற்று குறைவாக தெரிகிறது. அந்த தாக்கம் வலிக்க வேண்டும். காற்று வீசி மரங்களை அசைப்பது போல் தோன்றுகிறது. அடுத்த கணம் மற்றொரு திசையிலிருந்து கத்தி வைத்து ஒரு பூதத்தை வெட்டுகின்றன. மினாஸ் ஷிசுகு கூரிய வாளுடன் அழகாக தரையிறங்கி தாக்குதலை முடிக்கிறார். இக்காட்சி கருத்துகளில் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. ஓஹோ, ஒரு பெண் வீராங்கனை தோன்றியுள்ளார். நான் இப்பள்ளிக்கு விண்ணப்பிக்கிறேன். நம்ப முடியவில்லை. அவள் மிகவும் வலிமையானவள். அவள் பொருளருகிலும் தொலைவிலும் செயல்படுகிறது. அது அற்புதமானது. எனக்கும் அப்படி ஒன்று வேண்டும். பின்னர் மேலிருந்து அழகான புனித ஈட்டியுடன் ஒரு பெண் உருவம் இறங்குகிறது. கீழுள்ள பூதம் சத்தம் கேட்டு மேலே பார்க்கிறது. ஆனால் தாமதமாகிவிட்டது. ஷிரோஹேன் சாட்சி ஒரு வலுவான தாக்குதலை நடத்தி பெரும் அதிர்வலையை உருவாக்குகிறார். கருத்துக்கள் மீண்டும் வெடிக்கின்றன. வாவ், அசாத்திய சக்தி. அவள் சிறியவளாக இருந்தும் அப்படி ஒரு பெரிய ஈட்டியை ஏந்துகிறாள். எவ்வளவு அருமை! ஆசிரியர்களே, என்னை கவனியுங்கள். ஒப்புக்கொண்டேன். இவ்வாண்டு வேட்பாளர்களின் திறனை கிட்டத்தட்ட அனைவரும் கவனிக்கின்றனர். இந்த வேட்பாளர்களின் செயல்திறன். முந்தைய காட்சிகளை பார்த்து வர்ணனையாளர்கள் பிரமிப்பில். இந்த வருட பட்டியல் வெறித்தனமானது. இந்த வாக்கெடுப்பு கடினமாக இருக்கும். முன்னாடி பார்த்த அழகி பொண்ணுக்கு ஓட்டு போடலாமா? யாரு? நிறைய அழகானவங்க இருக்காங்க. பொறுப்பா ஓட்டு போடுங்க, இன்னொருத்தர் சொல்றார். நம்ம வரி பணத்துல தான் படிக்கிறாங்க. சச்சியின் பெரும் ஈட்டியும் ஷிசுகுவின் மாயவாளும் அசத்தல். இந்த அகாடமியில் வலிமைதான் உச்சம். வலிமையானவர்கள் மாணவராகவே செல்வமும் புகழும் பெறலாம். திடீரென காட்டிலிருந்து பேரொலி. மாணவர்கள் அதிர்ச்சியில். கருத்து பகுதியில் என்ன அந்த சத்தம் என்று கேள்வி. எல்ஓஎல், அதென்ன? ட்ரோனை பார்த்து, அடடா, கேமரா, வேகமா என்கிறார் ஒருவர். காட்டில் மஞ்சளுடையில் மாணவன் பூதத்தை நோக்கி பாய்கிறான். அவர் முன்னேறும்போது ஆசாஹி ஹினாட்டா தனது கண்ணை கவரும் உடையில் முழு பலத்துடன் கத்துகிறார். பார்வையாளர்கள் அதிர்ச்சி அடைகிறார்கள். என்னடா இது? அந்த உடை என்னடா? கருத்து பகுதி வெடிக்கிறது. இதென்னடா கர்மம்? அடடா, இது அடுத்த லெவல் மலிவுதான். அவன் ஆயுதம் எங்கே? அவன் அதை தொலைச்சிட்டானா? அந்த சாமான் தான் அவன் ஆயுதமா? கத்துறதுக்கு சக்தியை பயன்படுத்தினானோ என்னவோ? ஹினாட்டா தாக்க முன்பே பூதம் அவன் தலையில நேரா அரைஞ்சிடுச்சு. ஒரு பார்வையாளர் சொல்றார், பாவம், ரொம்ப வீக்கா இருக்கான். இந்த பள்ளியில் பலவீனர்களுக்கு இடமில்லை. பார்வையாளர்கள் மீண்டும் அமளி செய்கிறார்கள். அவனை ஒரு பூதம் தாக்கிடுச்சு. அடடா, பள்ளி வரலாற்றில் ஒரு கருப்பு பக்கம் எழுதப்பட்டுடுச்சு. அவனும் அந்த மொட்டை பூதமும் என்னடா பண்றாங்க? ஏண்டா இவனை பள்ளியில சேர்த்தாங்க? வீக்கா இருந்தாலும் போராடுறானே. அது பாராட்டத்தக்கதுதான். அடி வாங்கி தள்ளாடி ஹினாட்டா மண்டிட்டு சுத்தி பார்க்கறான். பக்கத்துல கிடக்கும் உடைஞ்ச மரக்கிளைய பார்க்கறான். உடனே கையை நீட்டி அதை இறுக்கமா பிடிக்கிறான். ஆனால் அந்த நேரத்துல ஏதோ வினோதமானது நடக்குது. ஹினாட்டாவையும் கிளையையும் மின்சாரம் தாக்குது. அவர் வலியால் கத்துறாரு. பார்வையாளர்கள் குழப்பமடைகிறார்கள். மின்சாரம் எங்கிருந்து வந்தது? கிளையால் மின்சாரம் தாக்கியதா? அந்த அலறல் நகைச்சுவையா இருக்கு. ஹினாட்டாவின் மணிக்கட்டில் செய்தி. புதுசுக்கு பொருந்தாது. அணிபவர் ஆயுதம் பயன்படுத்த முடியாது. ஹினாட்டா திரும்பி பூதம் கேலியாக சிரிப்பதை பார்க்கிறார். உடனே பூதம் ஹினாட்டாவை மோசமாக அடிக்கிறது. அவரால் எதிர்க்க முடியவில்லை. விரைவில் ஹினாட்டா தரையில் விழுந்து கிடக்கிறார். பார்வையாளர்கள், ஐயோ, இது ஆபத்தானது டாக்டர். இங்கே வாங்க பிரின்சிபால். ஒரு பையன் இங்கே சாகப் போகிறான். ஹினாட்டா நடுங்கி எழுவதை பார்த்து மக்கள் பேசுகிறார்கள். அவன் இன்னும் நிற்கிறான். அந்த உறுதி பாராட்டத்தக்கது. இரத்தமும் கண்ணீரும் முகத்தில் வழிகிறது. ஆனால் ஹினாட்டா உதட்டை கடித்து தாங்குகிறார். உடலில் உள்ள மஞ்சள் உடை மறைகிறது. நிர்வாணமாக உடைந்த கிளையுடன் பூதத்தை நோக்கி ஓடுகிறார். பார்வையாளர்கள் அதிர்ச்சி.
ஒளிபரப்பு கோளாறு. எல்லோரும் ஹா ஹா ஹா. கருத்துப் பகுதி மீண்டும் வெடிக்கிறது. அந்த குப்பை அவரது கலைப்பொருளாம். ஹா. கழற்ற முடியாது என்றாராம். ஹா ஹா ஹா. ஆயுதம் ஏந்த முடியாதென்றால் ஏன் கழற்ற வேண்டும்? ஹா. இப்படி முடியும் என்று யார் நினைத்தார்கள்? ஹா ஹா ஹா. இவருக்கு வரிப்பணம் வீணடிக்காதீர்கள். ஆபத்தம். நகைப்புக்குரியது. ஹா ஹா. சிரிப்பால் செத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த அவமானம் நாடு முழுவதும் ஒளிபரப்பாகிறது. பள்ளியில் அவன் மிகவும் தாழ்ந்தவன் என்பதற்கு இது சான்று. இறுதியில் ஹினாட்டா தேர்வில் வென்று மாணவனானான். ஆனால் அவன் அட்டையில் ஒரு நட்சத்திரமும் இல்லை. எனது மாணவ வாழ்க்கை இந்த கிழிந்த உடையில் தொடங்கியது. பரிமாண போர், மனிதர் அரக்கர் மோதல் நினைவிருக்கிறது என்கிறார். திடீரென தோன்றி சில ஆண்டுகளில் உலகை அழிவின் விளிம்புக்கு தள்ளின. ஒரு பிளாஷ்பேக்கில் சிறு ஹினாட்டா, ஒரு பெண் தன் தாயை இடிபாடுகளிலிருந்து இழுக்க முயலுவதைக் காண்கிறான். நகரம் முழுவதும் இடிபாடுகளும் புகையும் அழிவும் நிறைந்துள்ளது. நம் ஆயுதங்கள் அவற்றை தாக்க முடியவில்லை. மனிதகுலம் சாவுக்காக காத்திருந்தது. இளம் ஹினாட்டாவின் முகம் துயரத்தால் நிறைந்துள்ளது. அவன் விரிந்த கண்கள் இழப்பால் நிரம்பி வெறித்து நோக்குகின்றன. வானில் ஒரு பெரிய, வினோதமான அரக்கன் மிதக்கிறது. அதன் வாய் சக்தியை சேகரிக்கத் தொடங்குகிறது. பின் அச்சக்தியை ஹினாட்டாவை நோக்கி திருப்பி தீப்பிழம்பை வீசுகிறது. இளம் ஹினாட்டாவால் தன் கைகளை உயர்த்தி தற்காக்க மட்டுமே முடிகிறது. அப்போது ஒரு நம்பிக்கையின் கீற்று தோன்றியது. பழங்கால பொருட்கள், வாள், கேடயம், வில், கையுறை போன்றவை சக்தி கொண்டவை. பொதுவாக வேற்று பரிமாணப் பொருட்களுடன் தொடர்பால் உருவாகும் பொருட்களே இவை. இது அவர்களின் ஆன்மாவின் ஒரு பகுதியின் வெளிப்பாடு. ஹினாட்டா டிவியில் பழைய ஒளிபரப்பை பார்த்து, என் தந்தை கேடயத்தால் மக்களை காத்தார் என்கிறார். அவர்தான் என் முன்மாதிரி. இளம் ஹினாட்டாவின் கண்கள் வியப்பால் நிறைந்தன. நினைவுக் காட்சியில் இருவர் அரக்கனின் தீயை தடுக்க தங்கள் பொருட்களை பயன்படுத்துகின்றனர். செங்கோல் ஏந்திய ஒருவன் கீழே விழுகிறான். ஹினாட்டாவின் தந்தை கேடயத்துடன், ஹினாட்டா, ஷிசுகுவை அழைத்துச் செல் என்கிறார். தீயை எதிர்கொண்டு மகனை பார்த்து, அனைவரையும் காக்கும் அளவுக்கு வலிமை பெறு என்கிறார். ஹினாட்டாவின் கண்கள் கலங்க சிறு கை தந்தையை அடைய முயல்கிறது. அவனால் கண்ணீருடன் பற்களை இருக்க மட்டுமே முடிகிறது. ஹினாட்டா கண்ணீரை துடைத்து ஷிசுகுவை நோக்கி நகர்கிறான். அவளது கையை பிடித்து எழுப்புகிறான். ஹினாட்டா திரும்பி பார்க்காமல் ஷிசுகுவுடன் ஓடுகிறான். அன்றைய உதவியற்ற நிலை இன்னும் என் இதயத்தில் பதிந்துள்ளது. பெரும் மழையிலும் கடுமையாக பயிற்சி செய்தேன். ஹினாட்டா ஓய்வின்றி ஓடுகிறான். வியர்வை சொட்ட எடைகளை தூக்குகிறான். ஓய்வின்றி. உயிருக்காக போராடுவது போல் பயிற்சி செய்தேன். வலிமை பெற மட்டுமே தினமும் பயிற்சி செய்கிறான். அவன் தந்தையின் வார்த்தைகள் இதயத்தில் எதிரொலிக்கின்றன. காலம் கடந்து அவன் இந்த உயர் ரக வீரர் பள்ளியில் சேர்ந்து அரையாண்டு ஆகிவிட்டது. சமீபத்தில் நான் ஒரு உண்மையை உணர்ந்தேன். நிகழ்காலத்தில் தகாயுகி செருக்குடன் நகைக்கிறான். ஹினாட்டா, நீ விட்டுவிடும் நேரம் வந்துவிட்டது. காயமுற்ற ஹினாட்டா இருமுகிறான். தகாயுகி தொடர்கிறான். யாகி சோபா, ரொட்டி வாங்கி வா. போகும் முன் இந்த பாலை குடி. பின் ஹினாட்டாவின் தலையில் பால் பாக்கெட்டை ஊற்றுகிறான். ஹினாட்டா பல் கடித்து அவமானத்தை தாங்குகிறான். அவன் நினைக்கிறான், கடின உழைப்பு எப்போதும் வெற்றியை தராது. இதுதான் உண்மை. ஹினாட்டா போக எழும்போது தகாயுகி அவன் முதுகில் தட்டுகிறான். ஓ, நான் மறந்துவிட்டேன். அவன் ஹினாட்டாவின் முதுகில் ஹீரோ வருகிறார் என்ற ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தான். அவன் ஹினாட்டாவை அணைத்து, திரும்பும் முன் இதை எடுத்தால் நீ செத்தவன் என்கிறான். ஹினாட்டா இந்த அவமானத்தை தாங்குகிறான். ஆனால் பேசவில்லை. அவன் நடக்கும்போது மக்கள் பார்த்து கிசுகிசுக்கிறார்கள். அவனை பாருங்கள். ஹீரோ உடையில் வந்தவனுக்கு வெட்கமே இல்லையா? அந்த பையன் மீண்டும் கொடுமைப்படுத்தப்படுகிறானா? திடீரென ஏதோ ஹினாட்டாவின் கண்ணில் படுகிறது. அவன் முன்னால் ஷிசுகு இன்னும் தன்னம்பிக்கையுடனும் அழகாகவும் இருக்கிறாள். அவளும் ஹினாட்டாவை பார்க்கிறாள். ஆனால் அந்நியரைப் போல கடந்து செல்கிறாள். கடந்து செல்லும்போது ஷிசுகு ஒரு கண்ணை மூடி பின் மற்றொன்றை மூடுகிறாள். ஹினாட்டா அந்த பெண்ணை திரும்பி பார்க்கிறான். அவள் நான் போரிலிருந்து காப்பாற்றிய மினாஸ் ஷிசுகு, உலகம் புரியும் முன்பே அறிந்த நண்பர். அன்று அவளும் தன் தந்தையை இழந்தாள். ஹினாட்டா சத்தம் கேட்டு மாணவர்கள் வாழ் பயிற்சி செய்வதை காண்கிறான். அன்றிலிருந்து நாங்கள் நெருங்கிய நண்பர்களாக ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்தோம். ஆனால் இந்த அகாடமியில் சேர்ந்த பிறகு எங்கள் உறவு மாறியது. நீல முடி கொண்ட அழகிய ஷிசுகு சக்தி வாய்ந்த பொருளுடன் சிறந்த மாணவி என நினைவு கூர்கிறான். ஹினாட்டா தன்னை அவளுடன் ஒப்பிடுகிறான். அவள் சிறந்த மாணவியாக இருக்க நான் வெறும் குப்பை, ஒரு காஸ்பிளே பொருளுடன். அவனுக்கு ஒரு கசப்பு உணர்வு ஏற்படுகிறது. அலட்சிய பார்வைகளுக்கு நான் பழகிவிட்டேன். ஹினாட்டா 2 ரொட்டிகளுடன் வகுப்பறை கதவை திறக்கிறான். உடனே ஒரு காலனி பறந்து வந்து அவன் தலையில் அடிக்கிறது. காலனியை வீசியவன் தகாயுகி. தகாயுகி. அருகில் நிற்கும் ஹகனே திடுக்கிடுகிறான்.
எரிச்சலுடன் மேசையில் அமர்கிறார். ஏய் ஹினாட்டா, மெதுவாக இருக்கிறாய், அவசரப்படச் சொன்னேனே. ஹெய்கன் பேசுகிறார். என் வகுப்பில் அவன் மீது காலணி வீச வேண்டாம். தகாயுகி எரிச்சலடைகிறான். நீயே போய் எடுத்து வா. திடீரென ஹினாட்டா வகுப்பின் ஒரு மூலையை பார்க்கிறாள். அங்கு மாணவர்கள் கூடி பேசுகின்றனர், குறைந்த தர பொருட்களுடன். வகுப்பு அகனே தெரியும் என்கிறார் மினாமுரா. அப்படியா என்கிறார். இந்த மாணவர்களை பார்த்து ஹினாட்டா தொடர்கிறார். இது லட்சியமற்ற, ஆசிரியர் அக்கறையற்ற மாணவர் வகுப்பு. குப்பை வகுப்பு. தகாயுகி கோபமாக விரல்களை மடக்குகிறான். நான் பேசுவது தெரியவில்லையா? காண்ட்லெட் ஆர்டிஃபேக்ட் செயல்படுத்தி ஹினாட்டாவின் வயிற்றில் குத்துகிறான். ஹினாட்டா நினைக்கிறார், பொதுவா கலைப்பொருள்கள் குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான், ஆனா இவங்களுக்கு பள்ளி விதிகள் பத்தி கவலையே இல்ல. தகாயுகி தன் கலைப்பொருள் கையுறையை காட்டி கோபமா கேட்கிறான். வேணும்னே இப்படி பண்றியா? ஹினாட்டா குனிஞ்சு வாந்தி எடுக்கிறான். தகாயுகி ஆத்திரமா சொல்றான், அல்லது நான் உனக்கு பாடம் புகட்டணுமா? என கோபப்படுத்தாத. ஹினாட்டா தொடர்ந்து வாந்தி எடுக்கிறான். முகம் முழுக்க வியர்வை. வகுப்புல கெட்டவங்களுக்குள்ளேயும் கெட்டவன், நான் கடைசி இடத்துல இருக்கேன். ஹினாட்டா கசப்போட நினைக்கிறான். அரை வருஷமா அடி வாங்கிட்டே இருக்கேன். அதுவரை பேசாம இருந்த ஹேகன் சொல்றான், தகாயுகி இது கொஞ்சம் ஓவரா இல்லையா? ஹினாட்டாவோட ரொட்டி கெட்டு போயிடும். 2 ரொட்டி துண்டுகள் தரையில கிடக்கு. தகாயுகி சொல்றான். அடடா, அப்படியா? அவன் கஷ்டப்பட்டு வாங்கினதால நான் திருப்பி கொடுக்கணும் இல்லையா? அப்புறம் ஹினாட்டாவை உதைக்கிறான். அவன் தரையில விழுந்து உருளுறான். தகாயுகி கேலியா சிரிக்கிறான். மத்த மாணவர்கள் இந்த காட்சிக்கு பழகி போன மாதிரி அகானே சொல்றா. மறுபடியும் இதே கதையா? தகாயுகியும் ஹினாட்டாவும் மினாமுரா ஒத்துக்கிறா. பாவம், அகானே மினாமுராவை கேட்கிறா. தகாயுகி ஏன் ஹினாட்டாவை இவ்ளோ வெறுக்கிறான்? மினாமுரா பதில் சொல்றா. ஹினாட்டா காரணமா தகாயுகி வகுப்புக்கு மாத்தப்பட்டான். ஹினாட்டா தகாயுகியின் காலை பிடிச்சு அடி வாங்கின நேரத்துக்கு பிளாஷ்பேக். மினாமுரா தொடர்ந்து சொல்றா. முதல் டெஸ்டுக்கு அப்புறம் கலைப்பொருள் தரத்தை சோதிக்க ஒரு போலி போர் நடந்தது. அந்த போட்டியில ஹினாட்டா நம்ப முடியாத உறுதியை காட்டினா. அகானே கேட்கிறா. இப்ப மாதிரியே? மினாமுரா சொல்றா. அப்படித்தான். தகாயுகி தீர்க்கமான தாக்குதல் செய்ய முடியாமல் மோசமாக மதிப்பிடப்பட்டார். வன்முறையைக் கண்டு இரு பெண்கள் மௌனமாக பார்த்து கொண்டிருந்தனர். ஹினாட்டா இப்போது கடுமையாக காயமடைந்துள்ளார். தகாயுகி அவனை காலரை பிடித்து காற்றில் தூக்குகிறான். அவன் கத்துகிறான். உன்னிடம் புரிகிறதா இப்போது? திடீரென அறிவிப்பு தோன்றுகிறது. 10,000க்கு இன்னும் 10 மட்டுமே உள்ளது. ஹினாட்டாவின் வாயில் மெல்லிய புன்னகை தெரிகிறது. தகாயுகியின் முகம் கருத்து கோபம் பொங்குகிறது. அவன் கலைப்பொருள் கையுறையால் ஹினாட்டாவை முகத்தில் அடிக்கிறான். மற்றொரு அறிவிப்பு ஒன்று கூடியுள்ளது என்று காட்டுகிறது. அவன் தூரமாக வீசப்படுகிறான். அறிவிப்பு தொடர்ந்து அதிகரிக்கிறது. ஹினாட்டாவின் உடல் சிதறிய மேசைகளில் மோதுகிறது. அவன் சரிந்திருக்க தகாயுகி வெறுப்புடன் கூறுகிறான். பலவீனமான நீ எப்படி அந்த திமிர்முகத்தை காட்டுகிறாய்? பலவீன கலைப்பொருளா? உன் பெற்றோரிடமும் குப்பை கலைப்பொருட்கள் தான் இருந்திருக்கும். ஹினாட்டா அதிர்ச்சியடைந்து பெற்றோர் பற்றிய குறிப்பில் கண்கள் விரிகின்றன. தகாயுகி இகழ்ச்சியுடன் தொடர்கிறான். அவர்களை எனக்கு அறிமுகப்படுத்து, உன் குடும்பத்தையே அழித்து விடுவேன். ஹினாட்டாவின் கைகள் நடுங்குகின்றன. தகாயுகி கேலி செய்கிறார். கோபமா? பதிலடி கொடு முடிந்தால். ஹினாட்டா கோபத்தில் பற்களை கடிக்கிறான். திடீரென ஹேகன் கத்துகிறார். ஏய் தகாயுகி! தகாயுகி அவன் காலரை பிடித்து நிறுத்துகிறார். இது போதாதா? இந்த தோல்வியாளரை காப்பாற்றுகிறாயா? அருகில் நெருங்கி ஹேகனை பயமுறுத்துகிறார். இந்த குப்பையை நீ விரும்புகிறாயா என்கிறார் தகாயுகி. ஹேகன் பயந்து இல்லை, அவன் குப்பை என்கிறான். தகாயுகி விட்டுவிட்டு சிரிக்கிறான். நீயும் அடி, அங்கே ஆயுதம் இருக்கிறது. இந்த வார்த்தை ஹேகனை வெளிரச் செய்கிறது. அவன் நாற்காலியை எடுக்க நிர்பந்திக்கப்படுகிறான். தகாயுகி வேடிக்கை பார்க்கிறான். ஹேகன் ஹினாட்டாவை நாற்காலியால் அடிக்கிறான். மீண்டும் அறிவிப்பு 10,000ஆக மாறியுள்ளது என்று அறிவிப்பு காட்டுகிறது. தகாயுகி ரொட்டியை எடு என்கிறார். ஹேகன் உடனே ஆமாம் ஐயா என்கிறான். ஹினாட்டா இரத்தம் வடிய நான் பலவீனன் என நினைக்கிறான். கடுமையான பயிற்சிகளை அவன் நினைவு கூர்கிறான். 10 ஆண்டு பயிற்சி இருந்தும் என் முயற்சிகள் வெற்றி பெறும் என்ற உத்தரவாதம் இல்லை. ஆனால் ஹினாட்டாவின் கையில் உள்ள குறி ஒலிக்கிறது. அறிவிப்பு மேம்பாட்டு நிபந்தனை பூர்த்தி ஆகிவிட்டது. 10,000 சேதம் பெறப்பட்டது. தலையில இரத்தம் வந்து கொண்டிருந்தாலும் அவன் முகத்தில் புன்னகை மலர்கிறது. மற்றொரு அறிவிப்பு தொடக்க கவசத்தை உறுதியான கவசமாக மேம்படுத்தலாம். அவனது புன்னகை விரிவடைகிறது. ஹினாட்டா தன் எண்ணத்தை உறுதிப்படுத்துகிறான். முயற்சி பலிக்காவிட்டால் பலிக்கும் வரை தொடர்ந்து முயல்வேன். அவன் கையின் பின்புறத்தில் உள்ள குறி ஒளிர்கிறது. விடாமுயற்சியின் அர்த்தம் தெரியும். அதனால் அவன் கண்கள் உறுதியாக உள்ளன. அந்த உடையில் ரகசியம் இருக்கிறது. வகுப்புத் தேர்வுக்கு பின் 6 மாதத்திற்கு முன் உணர்ந்தேன். அசாஹி ஹினாட்டா காஸ்பிளே உடையில் பயிற்சி நிலவரையை நோக்கி நடக்கிறான். சிந்தனையில் ஆழ்ந்து வகுப்புத் தேர்வில் முற்றிலும் தோல்வியுற்றேன் என நினைக்கிறான். இந்த விகிதத்தில் நான் திறமையாகாமல் நீக்கப்படுவேன்.
வால்கிரியா அகாடமி பொது வரிகளால் நிதியளிக்கப்படுகிறது. இப்படித்தான் இயங்குகிறது. பயனற்ற மாணவர்களை அகற்ற தயக்கமில்லை. இந்த பள்ளிக்கு வருபவர்கள் பெரும்பாலும் அரச உதவியின்றி எதுவும் செய்ய முடியாதவர்கள். நான் வெளியேற்றப்படுவதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் வாய்ப்பு இருக்கு. ஆர்டிஃபேக்ட்ஸ் இன்னும் மேம்படலாம். உதாரணமாக, புனித கலைப்பொருள் அதிகமாக பயன்படுத்தும் போது அதன் பண்புகள் வலுப்படும். அவன் கதவில் கை வைத்து தயங்குகிறான். என் கலைப்பொருட்களின் பண்புகள் என்ன? கிழிந்த உடையில் சிறப்பு சக்தி இல்லை என்றால்? ஹினாட்டா கதவை தள்ளித் திறக்க எண்ணங்களை நீக்குகிறார். இல்லை, அப்படி நினைக்க முடியாது. மெதுவாக டெலிபோர்டேஷன் வாயிலை நோக்கி நடக்கிறான். இப்படி வாழ முடியாது என்று நினைவுபடுத்திக் கொண்டு நிலவரைக்குள் ஹினாட்டா பின்விழுந்து முன்னால் இருப்பதை பார்த்து அவனுக்கு இதயம் துடிக்கிறது பயத்தில். இது ஆபத்து. நான் இறக்கப் போகிறேன். ஹினாட்டா எழுவதற்கு முயல்கிறார். அது சரி, மனிதர்களுக்கு புனித பொருட்கள் இல்லாத போது துப்பாக்கிகளுடனும் காப்ளின் எதிர்க்க சிரமப்பட்டோம். நேருக்கு நேர் போர் சாத்தியமில்லை. அவன் எழுந்து யோசிக்கிறான், என்ன செய்யலாம்? உடையை கழற்றி மீண்டும் போரிடலாமா? ஹினாட்டா வலியால் முகம் சுளிக்கிறான். இல்லை, அப்படி செய்தால் புனித பொருள் வளராது. இந்த உடையில் சேதமடைய வழி கண்டுபிடிக்க வேண்டும். உடலில் மின்சாரம் பாய்ந்த நேரத்தை நினைவு கூர்கிறான். அவன் கண்கள் வியப்பில் விரிகின்றன. தயக்கமின்றி ஹினாட்டா எழுந்து பூதத்தை நோக்கி ஓடுகிறான். பூதம் தன் தடியை வீசுகிறது. ஹினாட்டா விரைவாக கைகளை உயர்த்தி தடுக்கிறான். ஹினாட்டா விழும்போது திரையில் ஒரு செய்தி தோன்றுகிறது. கட்டுப்படுத்தப்பட்ட எக்விப்மெண்ட் தொடக்க நிலை உள்ளவர் ஆயுதங்களை உபயோகிக்க முடியாது. ஹினாட்டாவை சுற்றி மின்சாரம் பறக்கிறது. உறுதியான அலை அவனை சூழ்கிறது. நான் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். மின்சாரம் பூதத்தை தாக்கி கீழே வீழ்த்துகிறது. ஹினாட்டா கருகிய உயிரினத்தை பார்த்து எழுந்து வர முயல்கிறான். அழுக்கு படிந்த முகத்தில் புன்னகைக்கிறான். நான் செய்து முடித்தேன். பூதத்தின் உடல் மறைந்து மந்திரக்கல் மிஞ்சுகிறது. ஹினாட்டா அதன் மீது ஊர்ந்து செல்கிறார். நினைக்கிறார், ஆபத்திலிருந்து தப்பிவிட்டோம், மீண்டும் முயற்சிக்க கூடாது. அவன் மகிழ்வுடன் அதை எடுக்கிறான். இத்தனை சிரமத்திற்கும் கிடைத்தது இந்த சிறு மந்திரக்கல் மட்டுமே. திடீரென கல் ஒளிர்ந்து அவன் கையிலிருந்து மறைகிறது. அவன் அதிர்ச்சியடைகிறான். அது மறைந்துவிட்டது. கணினி உடனடியாக தொடர் அறிவிப்புகளை வெளியிடுகிறது. முதல் மந்திரக்கல் உறிஞ்சப்பட்டது. உங்கள் உறுதியான கவசம் எதிர்வினையாற்றியுள்ளது. முதல் மந்திரக்கல் உறிஞ்சப்பட்டது. பின்வரும் அம்சங்கள் திறக்கப்பட்டன. ஓப்பனிங் சிஸ்டம் ஸ்கிரீன் சேர்க்கப்பட்டது. மிஷன் புதுப்பிப்பு சேர்க்கப்பட்டது. ஹினாட்டா குழப்பத்துடன் திரையை உற்று நோக்குகிறார். இது அன்றிலிருந்து 6 மாதமாக கவனமாக சேதம் ஏற்றுக்கொண்டேன். பள்ளி விடுதியில் ஹினாட்டா உடற்பயிற்சி செய்கிறார். நேரம் வந்துவிட்டது. அவர் கணினியை சரிபார்க்கிறார். மேம்பாட்டு நிபந்தனை 10,000 சேதம் பெறப்பட்டது. தொடக்க நிலையாளரின் உடை இப்போது உறுதியான கவசமாக மேம்படுத்தப்படலாம். ஹினாட்டா திரையை தட்டுகிறார். எப்படி மேம்படுத்துவது? ஒரு செய்தி தோன்றுகிறது. மேம்பாட்டுக்கான தேடல் முறை. கவச உரிமையாளர் மட்டுமே குரல் கட்டளை கொடுக்கலாம். முக்கிய சொல் மேம்படுத்தல். ஒரு கணம் அதை ஆராய்கிறான். ஹினாட்டா தொடர முடிவெடுக்கிறார். அவர் கையை நீட்டி உடனடியாக மேம்படுத்த கட்டளையிடுகிறார். காஸ்பிளே உடை மாறி கருப்பு கோடுகள் தோன்றுகின்றன. ஹினாட்டா கண்ணாடியில் தன்னை பார்க்கிறார். இதுதான் உறுதியான கவசமா? சுற்றிலும் பார்க்கிறான். நுட்பமான மாற்றம், ஆனால் வடிவம் மாறும் புனிதப் பொருள் கேள்விப்பட்டதில்லை. செயல்திறனும் மாறியிருக்குமா? திரையில் காட்டுகிறது. நிலை, வலிமை 14, சகிப்புத்தன்மை 18, அறிவு 0, உடல் திறன் 11, திறன்கள் காட்டவில்லை, தகவமைப்பு காட்டவில்லை. ஹினாட்டா விழிக்கிறான். இதென்ன? இந்த திரையை முன்பு பார்த்ததில்லையே. விவரங்கள் அதிசயம். அறிவிப்பு, நெகிழ் கவசம் பலமான பாதுகாப்பும் வளர்ச்சி ஆசீரும் தருகிறது. ஹினாட்டா மீண்டும் படிக்கிறார். வலிமையான பாதுகாப்பு, வளர்ச்சியின் ஆசீர்வாதம். உறுதியாக தெரியவில்லை, ஆனால் பாதுகாப்பு மேம்பட்டுள்ளது போல. சுவர் கடிகாரத்தை பார்க்கிறான். பயிற்சி நிலவரை திறக்கப்பட உள்ளது. ஹினாட்டா கையை இறுக்கமாக முறுக்குகிறான். மேம்படுத்திய கவசத்தின் வலிமையை சோதிக்க வேண்டும். காட்சி மாறுகிறது. பூதம் தயங்குகிறது. காற்று கிழியும் ஒலி. ஷிசுகு கூர்மையாக பூதத்தை வெட்டி உடலை பார்க்கிறார். அவள் பெருமூச்சு விடுகிறாள். பயிற்சிக்கு கூட தகுதியற்றது. சத்தம் கேட்டு அவள் திரும்பி பார்க்கிறாள். அப்போது ஹினாட்டா பார்வையில் தெரிகிறார். சாட்சி அவளை அழைக்கிறாள். ஷிசுகு, என்ன விஷயம்? அவள் ஷிசுகுவை பார்த்து அவளது கலைப்பொருளை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு ஏதோ சொல்ல வருகிறாள். ஷிசுகு சிறிது நேரம் கண்களை மூடுகிறாள். ஒன்றுமில்லை. சச்சி பார்வையை பின்தொடர்ந்து அங்கே என்கிறாள். சச்சி வாயில் கை வைத்து சிரிக்கிறாள். ஒளிபரப்பு சம்பவத்தை உண்டாக்கிய சுவாரஸ்ய நபர் அவர்தான். ஷிசுகு கலைப்பொருளை எடுத்து நடக்கிறார். அவ்வளவு சிரிக்க வேண்டுமெனில் பள்ளியை விட்டு பொழுதுபோக்கிற்கு செல். சச்சி கூப்பிடுகிறாள். ஷிசுகு, கோபமா? ஷிசுகு சமநிலையாக கூறுகிறார். கோபமில்லை, வெறுப்பாக உள்ளது. அவள் திடீரென மர்மமாக கூறுகிறாள். நான் எனது எதிர்பார்ப்பை அதிகமாக வைத்துவிட்டேன். சாட்சி தலை சாய்த்து அவள் பின்புறத்தை பார்க்கிறாள். ஷிசுகு ஏன் அவனை வெறுக்கிறாள்? திடீரென அவளுக்கு ஏதோ புரிகிறது.
ஆனா நினைச்சு பார்த்தா சச்சி பூதத்துக்கு முன்னாடி நிக்கிற ஹினாட்டாவை பாக்குறா. அவன் சூட் எப்பவும் இப்படித்தான் இருக்குமா? மறுபக்கம் பூதம் தன் தடியை சுழத்துது. ஹினாட்டா சட்னு கையால தடுக்கிறான். நல்லா இருக்கு, நான் தடுத்துட்டேன். எதிர்பார்த்தது போலவே கவசத்தோட பாதுகாப்பு கூடியிருக்கு. அடிக்க ரெடி ஆகுறான். சேதம் இல்லைன்னு இல்ல, ஆனா இந்த கவசத்தோட ஒரு அடி முன்னேற முடியும். ஹினாட்டா நேரா அதுல குத்துறான். பூதம் அவனை பார்த்து குனியுது. அது ஹினாட்டாவோட தலையை பிடிச்சு கீழே தள்ளுது. விழுறது ரொம்ப வேகமா இருக்கு. ஹினாட்டாவால ரியாக்ட் பண்ண முடியல. பூதம் தன் தடியை சுழத்தி அடிக்க ரெடி ஆகுது. அது திரும்ப திரும்ப அவனை அடிக்குது. ஹினாட்டா சுருண்டு தலையை காப்பாத்துறான். சரியா வேலை செய்யலது. இப்படி போனா தாக்குதலை தாங்கினாலும் ஜெயிக்க முடியாது. மறுபடி முயற்சி பண்ணலாமா? திடீர்னு எதுவுமே தெரியல. ஹினாட்டா கண்ணை திறந்து சுத்தி பார்க்கறான். இன்னும் 3 பூதங்கள் அவனை சுத்தி நிக்குது. ஹினாட்டா பயந்து போறான். எப்பத்துல இருந்து இவங்க வந்துட்டாங்க? அவன் வேகமா ஓடுறான். இவ்வளவு பேர் இருந்தா எனக்கு ஆபத்து. நான் செத்துட்டேன். மனசுக்குள்ள கத்துறான். யாராவது காப்பாத்துங்க. அப்போது அவன் மனதில் ஒரு குரல் எதிரொலிக்கிறது. கேளு ஹினாட்டா, எப்போதும் பிறரை நம்பியிருக்க முடியாது. ஆபத்தில் சிக்கிய தந்தையின் உருவம் தோன்றுகிறது. உன்னை நீயே நம்பு. அவர் ஹினாட்டாவின் தலையை தடவுகிறார். உறுதியாக இரு மகனே. சிக்கலில் உள்ளவர்களை காப்பாற்றும் ஹீரோவாக மாறு. ஹினாட்டா. ஹினாட்டா சுயநினைவு பெறுகிறான். ஒரு பூதம் அவன் கையை பிடித்துள்ளது. மற்றொன்று அவன் தோளில் தாக்குகிறது. ஹினாட்டா உறுதி கொள்கிறான். அது சரி. அவன் தடியை பிடிக்கிறான். ஒரு அறிவிப்பு தோன்றுகிறது. உபகரணம் கிடைக்கவில்லை. புதியவர்கள் ஆயுதம் பயன்படுத்த முடியாது. அவன் விரைவாக 2 பூதங்களை நோக்கி நகர்கிறான். அவை தளர்வடைந்தன. வாய்ப்பை பயன்படுத்துகிறான். அவன் ஓடுகிறான். ஹினாட்டா தன் கையை பார்க்கிறான். திரும்பி பார்க்காமல் ஓடுகிறான். முடியுமா இல்லையா என்பதல்ல பிரச்சனை. திரை மின்னுகிறது. உன் உறுதி தீ தடுப்பு கவசத்துடன் இணைந்தது. நீ ஒரு திறன் பெற்றுள்ளாய். பழிவாங்கல். அவன் கண்களில் உறுதி தெரிகிறது. நான் கட்டாயம் செய்ய வேண்டும். அறிவிப்பு தொடர்கிறது. செயல்பாட்டு நிபந்தனைகள் பூர்த்தி. பழிவாங்கல். திறமைக்கு பெயரிட குரல் கட்டளை பயன்படுத்தலாம். திறன் விளைவு பெற்றது. பழிவாங்கு. 10 வினாடி சேதத்தை சக்தியாக மாற்றும். நாளுக்கு ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தலாம். மீதமுள்ள பயன்பாடு 1. ஹினாதா நின்று தகவலை படிக்கிறான். அவன் முகத்தில் ஆச்சரியம். ஒரு திறமை. பூதங்கள் நெருங்கி வருகின்றன. ஹினாதா கைகளை இறுக்குகிறான். சீச்சி. சிந்திக்க நேரமில்லை. நான் முயற்சிக்க வேண்டும். அவன் கத்துகிறான். பழிவாங்கு. கணினி எண்ணிக்கையை தொடங்குகிறது. ஹினாதா முன்னோக்கி பாய்கிறான். பெரிய பூதத்தை அடித்து மற்றவை மீது வீழ்த்துகிறான். தயக்கமின்றி ஹினாதா தொடர்கிறான். மற்றொரு அடியை கன்னத்தில் வீசுகிறான். விரைவாக. மற்றவையும் தாக்கப்படுகின்றன. ஹினாதாவின் முகத்தில் நரம்புகள் புடைக்கின்றன. கடைசி பூதத்தின் தலையில் இறுதி குத்து. முடித்து வியர்வையை துடைக்கிறான். ஹினாதா நிலத்தில் விழுந்து பெருமூச்சு விடுகிறான். திரையில் தோன்றுகிறது. திறமை. பழிவாங்கு. 10 வினாடி சேதத்தை சக்தியாக மாற்றும். நாளுக்கு ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தலாம். மீதமுள்ள பயன்பாடுகள் 0. அவன் அறிவிப்பை வெறித்து பார்க்கிறான். எனவே இது ஒரு திறமை. நெருக்கடியில் இதை ஒரு நாளுக்கு ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும். அதுவும் சேதமடைந்த பிறகே. ஹினாட்டா எழுந்து நிற்க போராடுகிறான். இது போன்ற பல சூழ்நிலைகளை நான் எதிர்கொள்ளப் போகிறேன். எப்போதும் அப்படி சண்டையிட முடியாது. அவன் தனது காஸ்பிளே உடையை தொடுகிறான். எனது புனித பொருளின் பண்பை நான் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. கவசத்தின் மாற்றம் பண்புகளை மேம்படுத்துவதை விட துணையாக இருப்பது போல் தோன்றுகிறது. இதுதான் எனது புனித பொருளின் உண்மைத்தன்மை எனில் மந்திரக்கல்லின் ஒளி அவன் கவனத்தை ஈர்க்கிறது. ஹினாட்டா அதை எடுக்கிறான். முன்பு போலவே அது விரைவில் மறைந்து விடுகிறது. அமைப்பு ஒலிக்கிறது. அவன் அதை பார்க்கிறான். வணக்கம். ஒரு அறிவிப்பு திரையில் நகர்கிறது. நெகிழ்வான கவசம் மந்திரக்கல்லை உள்வாங்கியுள்ளது. எதிர்கால செயல்பாடுகள் திறக்கப்பட்டன. பட்டியல் புதுப்பிக்கப்படுகிறது. அமைப்பு ஒன்றன் பின் ஒன்றாக திறக்கிறது. நிலை. உறுதித்தன்மை மேம்பட்டது. தானியங்கி திறன். மன உறுதி அதிகரித்தது. அணிந்த ஆயுதத்தில் தேர்ச்சி. கையுறைகள் கிடைத்தன. அணிந்த ஆயுதத்தில் தேர்ச்சி. வாள் கிடைத்தது. அணிந்த ஆயுதத்தில் தேர்ச்சி. மழுங்கிய ஆயுதம் கிடைத்தது. நிலை. உடல் திறன் மேம்பட்டது. ஹினாட்டா நம்பிக்கை ஒளியை கண்டார். நான் பலமடைய முடியும். 1 வாரம் கழித்து பூதம் காட்டில் சுற்றித் திரிந்தது. மேலிருந்து கருமை உருவம் இறங்கியது. அது ஹினாட்டா. பழிவாங்கி பூதத்தின் தலையில் குத்தினார். பூதம் உடனே சரிந்து விழுந்தது. ஹினாட்டா மந்திரக்கல்லை எடுத்து மகிழ்ந்தார். இறுதியாக ஹாப்கோப்ளினை வென்றேன். கல் மறைந்ததும் அபாயம் என்றார். திரையில் அறிவிப்பு தோன்றியது. பணி நிபந்தனைகள் நிறைவேறின. முதல் முறை ஹாப்கோப்ளின் வெற்றி. பணி முடிவில் மேம்பாடு கிடைக்கும். போரின் தடியை பார்த்தான். ஹினாட்டா மகிழ்ச்சியுடன் எடுத்தார். இனி ஆயுதம் பயன்படுத்தலாம். தொடர் அறிவிப்புகளை பார்த்தான். வெகுமதிகள். மழுங்கிய ஆயுதத்திறன். வாழ்த்திறன். கைக்குத்து திறன். மோதல் தடுப்பு. நிலை 1. கவசம் வலிமை 2 கூடி உள்ளது. உடல் 4 கூடியிருக்கிறது. வேகம் 2 கூடி உள்ளது. படிப்பு 2. அவன் வியப்படைந்தான். வலிமையான எதிரியை வெல்வது சிறப்பு. இனி கவசத்துடன் உருமாறலாம். அவர் புள்ளி விவரங்களை கவனமாக ஆராய்கிறார். மேம்படுத்தல் பட்டியல் திறந்ததால் என் கலைப்பொருள் பெரும் மாற்றமடைந்துள்ளது. அவர் புதிய புள்ளி விவரங்களை படிக்கிறார். நிலை வலிமை 18.
நுண்ணறிவு 0, ஆயுள் 35, சுறுசுறுப்பு 11, திறன்கள் பழிவாங்கும் கலை, உள்ளார்ந்த திறன், மோதல் எதிர்ப்பு நிலை 1, உள்ளார்ந்த திறன், மயக்க எதிர்ப்பு வரம்பு 3, உள்ளார்ந்த திறன், மன உறுதி மேம்பாடு நிலை 1, உள்ளார்ந்த திறன், கவசம் அணியும் திறன், மழுங்கிய ஆயுதங்கள், வாள்கள், கைகள் தேர்ச்சி. அவர் கவனிக்கிறார். பெரும்பாலும் ஆயுள் மட்டுமே அதிகரித்துள்ளது. மேம்படுத்தல் பிரிவில் மழுங்கிய ஆயுதங்கள் தேர்ச்சி 10 பூதங்கள் 1 ஹாப்கோப்ளின் வீழ்த்தல் 1 மணி நேரம் நெகிழ் கவசம் அணிதல். இப்பட்டியல் கவசத்தை மேம்படுத்த வேண்டிய நிபந்தனைகளை காட்டுகிறது. பெரும்பாலான தேவைகள் அரக்கர்களை வேட்டையாடுவதை உள்ளடக்கியது. நிபந்தனைகள் நிறைவேறியதும் புதிய சக்தி உடனே கவசத்தில் பதிக்கப்படுகிறது. ஹினாட்டா தன் கையினை கன்னத்தில் வைத்திருக்கிறான். திறன் செயலற்ற திறன், மோதல் எதிர்ப்பு நிலை 1 தாக்கங்களால் ஏற்படும் அதிர்ச்சியை குறைக்கிறது. மோதல் எதிர்ப்பு எதிர்பார்த்தபடி இது ஒரு பாதுகாப்பு திறன். எனது ஒரே தாக்குதல் திறன் பழிவாங்குதல், அதுவும் பயன்படுத்த கடினம். அவன் சிந்தனையில் ஆழ்கிறான். வேறு தாக்குதல் முறைகள் பெற கவசத்தை மேம்படுத்த வேண்டும், ஆனால் எப்படி என்று தெரியவில்லை. அதை தூண்ட எனக்கு என்ன தேவை? ஹினாட்டா மரத்தடியில் படுத்து தூண்டு என மனதில் திரும்பச் சொல்கிறான். அவன் அமைதியாகிறான். யோசிக்கையில் பழிவாங்கல் திறன் கிடைத்தபோது மேம்பாட்டு பட்டியல் திறக்கப்படவில்லை, ஆனாலும் அது கிடைத்தது. உறுதியான கவசத்தின் நிபந்தனை மீண்டும் எப்போது தோன்றும்? ஹினாட்டா சிந்திக்கிறான். முதல் மந்திர படிகத்தை உறிஞ்சிய போது அதை செய்தேனா? இல்லை, அதைவிட முக்கியமான செய்தி இருந்தது. முதல் மந்திர படிகத்தை உறிஞ்சிவிட்டீர்கள். கவசம் உங்கள் உறுதியான மனதுக்கு பதிலளித்துள்ளது. கண்களை மூடி சிந்திக்கிறான். நிச்சயமாக உறுதியான மனதை பற்றி ஏதோ சொன்னது. இது ஒரு மனநிலை விஷயமா? திடீரென ஹினாட்டாவின் கண்கள் விரிகின்றன. அல்லது உணர்ச்சியாக இருக்கலாம். மருத்துவமனையில் தெளிவான காலை. ஹினாட்டா அறைக்குள் நுழைகிறார். அவரை பார்த்ததும் ஹிகாரி மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறார். அண்ணா. ஹினாட்டா படுக்கைக்கருகே நாற்காலியை இழுக்கிறார். நான் உட்கார்ந்தால் பரவாயில்லையா? அவள் உற்சாகமாக பதிலளிக்கிறாள். ஆம், இன்று நான் மிக நன்றாக உணர்கிறேன். கையை உயர்த்தி கண்களை சுருக்குகிறாள். பார், டிஸ்சார்ஜுக்கு முன் ஸ்ட்ராங்கர் ஆக வேண்டும். ஹினாட்டா மென்மையாக புன்னகைக்கிறார். புரிகிறது. ஹிகாரி மெதுவாக திரையை விலக்கினாள். அம்மா இன்றி நல்லா இருக்கிறார்கள் இல்லையா? ஹினாட்டா முன்னோக்கி சாய்கிறார். ஆம், அவர் நினைவு கூர்கிறார். அன்றிலிருந்து அம்மா 10 ஆண்டுகளாக உறங்குகிறார். படிக நோய்க்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கவில்லை. ஹினாட்டா ஹிகாரியை பார்க்கிறார். தங்கைக்கும் விஷம் ஏறியது. அம்மாவின் தியாகத்தால் குணமடைகிறாள். அவளுக்கு பாதிப்பு குறைவாக இருந்தது. படிப்படியாக குணமடைந்து வருகிறார். இப்படியே நடந்தால் அடுத்த வருஷம் அவள் டிஸ்சார்ஜ் ஆகலாம் என்று டாக்டர் சொன்னது அவருக்கு ஞாபகம் இருக்கு. திடீரென்று ஒரு மனிதன் அறைக்குள் நுழைந்து ஹினாட்டாவின் எண்ணங்களை குறுக்கிடுகிறான். ஹிகாரி அவரை அடையாளம் காண்கிறாள். திரு செஞ்சியா? அந்த மனிதன் புன்னகையுடன் அவளை வரவேற்கிறான். ஹிகாரி, நீ நலமா இருக்க? செஞ்சி பழக்குடை ஒன்றை தூக்கி வருகிறார். இது உன் குணமடைவுக்கான பரிசு. அவளோட ஸ்கில்ஸுடன் பதிலளிக்கிறாள். நன்றி. அவர் ஹினாட்டாவின் தோளை தட்டுகிறார். ஹினாட்டா, நெடுநாளாச்சு. இது சரியான நேரம்தான். செஞ்சி குனிந்து கிசுகிசுக்கிறார். கொஞ்சம் பேசலாமா? இருவரும் உணவகத்தில் நிற்கின்றனர். செஞ்சி பானம் வாங்கி பதில் சொல்ல நேரமாச்சில்லையா என்கிறார். ஹினாட்டா எல்லாவற்றையும் கவனிக்கிறான். இவர் ககுரா செஞ்சி, அரக்கர்களை எதிர்க்கும் பீனிக்ஸ் கில்டின் தலைவர். செஞ்சி பானத்துடன் புன்னகைக்கிறார். நீங்க உங்க பலவீனமான தங்கையை பார்த்துக்கணும்னா, உங்க அம்மாவோட வாழணும்னா, குணப்படுத்த முடியாத நோயால அவதிப்படுறீங்க. இப்போ உங்களுக்கு பணம் தேவைப்படுது. நான் சரியா? பீனிக்ஸ் தான் என் அப்பாவின் கில்டும் கூட. ஹினாட்டா பதிலளிக்காததைக் கண்டு செஞ்சி தொடர்கிறார். தயங்காதே. அம்மாவுக்கு மருந்து தேட வேண்டாமா? ஹினாட்டா பல்லை கடிக்கிறான். இவர் எப்போதும் நல்லவர் போல நடிக்கிறார். இந்த மனிதரின் கோரிக்கை மிகவும் கேவலமானது. படிக நோயால் பாதிக்கப்பட்டவர்களில் உருவாகும் படிகங்கள் மோனோகிரிஸ்டல்களுக்கு சமமானது. மோனோகிரிஸ்டல்கள் புதிய ஆற்றல் மூலம், ஆனால் மனிதர்கள் அவற்றை முடிவின்றி உருவாக்கினால். இதை ஆய்வ இந்த அரிய படிக நோயாளிகள் ரகசியமாக விற்கப்படுகிறார்கள். எனவே இவர் என் அம்மாவை சிகிச்சை பற்றி பேசி சோதனைக்கு ஒப்படைக்கச் சொல்கிறார். அவளுக்கு ஒரு மருந்தை கண்டுபிடிப்பது பற்றி பேசுவது பொய். ஹினாட்டா தீவிரமாக பேசுகிறார். நான் மறுக்க வேண்டும். கிஞ்சி கண்ணாடியை சரி செய்கிறான். உங்கள் தந்தையின் சொத்து விரைவில் தீர்ந்துவிடும் இல்லையா? மருத்துவமனை செலவுகளை எவ்வளவு காலம் சமாளிப்பீர்கள்? இன்னும் சில ஆண்டுகளா? கிஞ்சியின் வார்த்தைகள் அவனை யோசிக்க வைக்கின்றன. இதுதான் அவன் கவலைப்பட்ட பிரச்சனையும். அவன் குரலை தாழ்த்துகிறான். ஹினாட்டா, உன் தரமற்ற கருவியால் குடும்பத்தை காப்பாற்ற போதிய பணம் சம்பாதிக்க முடியாது. ஹினாட்டா கைகளை இறுக்கி கிஞ்சியின் வார்த்தைகளால் பாதிக்கப்படாமல் இருக்கிறான். அது உண்மையானாலும் நான் மறுக்க வேண்டும். ஹினாட்டா உறுதியாக பேசுகிறான். நான் குடும்பத்தை காப்பேன். அது தந்தைக்கு கொடுத்த கடைசி வாக்குறுதி என்கிறான். நான் முன்பு சொன்னது போல் அவர் திரும்பச் சொன்னார். இதை என் தங்கையிடம் சொல்ல வேண்டாம். கிஞ்சி அவன் தலையை தடவுகிறான். நிச்சயம், ஹிகாரி என்னை வெறுக்க நான் விரும்பவில்லை. கிஞ்சி டின்னை குப்பையில் வீசுகிறான். முதுகை திருப்பி மனம் மாறினால் தொடர்பு கொள் என்கிறான். ஹினாட்டாவை விட்டு நாக்கை சொடுக்கி நடந்து செல்கிறான். ஹினாட்டா தன் சகோதரி தாயின் அறைக்கு திரும்புகிறார்.
அப்பாவுக்கு பதில் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என நினைக்கிறார். ஹிகாரி அவன் திரும்புவதை பார்க்கிறாள். அண்ணா, அந்த உரையாடல் எதை பற்றியது? ஹினாட்டா உண்மையை சொல்லவில்லை. அது ரகசியம். இலக்கை அடைய மேலும் முயற்சி செய்கிறார். நல்ல கில்ட்டில் சேர்ந்து குடும்பத்தை காக்க பணம் சம்பாதிக்க வேண்டும். அவன் தாயின் படுக்கை அருகே அமர்கிறான். அவளை பார்க்க ஹினாட்டாவின் உறுதி வளர்கிறது. நான் பலமாக மாற வேண்டும், இப்போதைய என்னை விட பலமாக. சிறிது நேரம் கழித்து மருத்துவமனையை விட்டு வெளியேறுகிறார். ஹினாட்டா நேரத்தை பார்க்கிறார். பள்ளி வாயில்கள் இன்னும் திறந்திருக்கின்றன. தன் முடிவில் உறுதியாக முன்னேறுகிறார். இது ஓய்வெடுக்கும் நேரமல்ல, மீதியை விட்டுவிடுவோம். கடக்கும் சந்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. ஹினாட்டா அங்கு பார்க்கிறார். அது நம் பள்ளி சீருடை இல்லையா? சந்தில் ஒரு குழு நிற்கிறது. ஒருவர் சொல்றார், பரவாயில்லை, எங்களோட வாருங்கள், பணம் தருகிறோம். அவன் அந்த பெண்ணை அடையாளம் காண்கிறான். என் வகுப்பு யாகுமோ? அகானே இல்லையா அது? அவள் அவன் கையை தள்ளுகிறாள். சொன்னேனே, பணம் வேண்டாம். ஹினாட்டா கைகளை பாக்கெட்டில் போட்டு நடக்கிறான். எனக்கு அது முக்கியமில்லை. சந்தில் அந்த ஆள் தொடர்கிறான். முக்கியமில்லை என நடிக்க தாமதமாயிற்று இல்லையா? பெரிய ஆட்கள் காத்திருக்கிறார்கள். ஆகானேவுக்கு புரியவில்லை. என்ன சொல்கிறீர்கள்? பின்னால் ஒரு பெண் குரல் கேட்கிறது. முட்டாள்தனமா நடிக்காதே, உண்மையிலேயே தெரியாதா? வெள்ளை தொப்பிக்காரன் நெருங்குகிறான். முன்பு செய்ததில்லை, அகானே கோபமாகச் சொல்கிறாள். நீங்கள் சொல்வது புரியவில்லை. ஆரஞ்சு தொப்பிக்காரன் அவள் கையை பிடிக்கிறான். இது ஒரு தவறான புரிதல், ஒரு தவறான புரிதல். உன்னை அறிந்தவர்கள் சொன்னதை கேட்டேன். அவன் இன்னும் நெருங்குகிறான். பள்ளியில் பரவினால் பிரச்சனையா? அவள் பதிலளிக்காததால் அவன் தொடர்கிறான். கொஞ்சம் எங்க கூட இருங்க, அப்புறம் போகலாம். நல்ல காசு கூட சம்பாதிக்கலாம். நீங்க பாஸுக்கு பிடிச்ச மாதிரின்னு சொன்னாரு. உங்க ஃபிகர் நல்லா இருக்கு. குப்பை. அகனேவின் முகம் கடுமையாகிறது. அவள் திரும்பி அவன் முகத்தில் துப்புகிறாள். ஆரஞ்சு தொப்பிக்காரன் அதிர்ச்சி அடைகிறான். நடுவிரலை காட்டி ஓடி போடா என்கிறாள். பின்னால் இருந்த பொண்ணுங்க சிரிக்கிறாங்க. அவனுக்கு இன்னும் கோபம் வருது. அந்த பொண்ணு ரொம்ப தைரியமா இருக்கா. அவன் அவள் காலரை பிடிக்கிறான். நல்ல பொண்ணு மாதிரி நடிக்காத, எங்க கூட வா. அகனே அவனை தள்ளுகிறாள். என்னை தொடாத, நான் இதுவரை இப்படி செஞ்சதில்லை. அவன் அவளை விடாம பிடிக்க முயற்சிக்கிறான். அதெல்லாம் ஒண்ணுமில்ல, என் கூட வா. அகனேவை தொடு முன் ஒரு கை வருகிறது. ஹினாட்டா அவன் கையை பிடிக்கிறான். அகனே திகைக்கிறாள். அவள் அவனை அடையாளம் காண்கிறாள். ஹினாட்டா. ஆரஞ்சு தொப்பிக்காரன் கையை இழுக்கிறான். யாருடா நீ? இது நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம் இல்லையா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. பின்னால் ஒரு பொண்ணு கேலியா சொல்றா. அவன் தானே இவ்வகுப்புல மிகவும் பலவீனமானவன் சொல்றாங்களே, அந்த காஸ்பிளே மாதிரி பொருள் வச்சிருக்கிற பையன் தானே? அந்த ஆளு அவனை இழிவா பார்க்கறான். எனக்கு அவனை தெரியும். தேர்வு நேரத்துல அந்த ஒளிபரப்பு பிரச்சனையை உண்டாக்குனவன் இவன் தான். ஆரஞ்சு தொப்பி போட்ட ஆளுக்கு வாதாட விருப்பமில்லை. சாரி, ஆனா எங்களுக்கு அகனே கிட்ட வேலை இருக்கு. நீ வழிவிட்டு போக முடியுமா? ஹினாட்டா அப்படியே நின்னு அகனேவை மறைக்கிறான். ஹினாட்டா நகராததால அவனுக்கு எரிச்சல் வருது. ஒன்னும் சொல்லாம அவன் கையை வீசுறான். டேய் சின்ன பொறுக்கி, நீ யாருன்னு நினைச்சுக்கிட்ட? அகனே பதறான். உனக்கு தெரியலையா? இவங்க சி வகுப்பு ஆளுங்க. உன்னால சமாளிக்க முடியாத ஆளுங்களோட மோதிர. அந்த ஆளு குத்த வர ஹினாட்டா சுலபமா தப்பிச்சு கையை பிடிக்கிறான். ஆரஞ்சு தொப்பிக்காரன் சமநிலை இழந்து விழுறான். உடனே ஹினாட்டா முழங்கால தூக்கி பலமா அடிக்கிறான். ஹினாட்டா குனிஞ்சு முழங்கையால் அவனை அழுத்துறான். வலி சத்தம் சந்தில எதிரொலிக்குது. அகனே அதிர்ச்சியோட காட்சியை பார்க்கறா. ஆரஞ்சு தொப்பிக்காரன் தோத்து போய் தரையில கிடக்கான். ஹினாட்டா எழுந்து நின்று மற்றவர்களை பார்க்கிறாள். வால்கிரியா அகாடமி கிக் பாக்ஸிங் கிளப்பில் மாணவர்கள் கடுமையாக பயிற்சி செய்கிறார்கள். ஒரு பயிற்சியாளர் ஒரு மாணவிக்கு நுட்பங்களை கற்பிக்கிறார். அவர் ஊக்குவிக்கிறார். அப்படித்தான். மீண்டும் உரத்த குரலில் கியாய் சொல்லுங்கள். மாணவி பதிலளிக்கிறாள். ஆமாம் ஐயா. தூரத்தில் மினாஸ் ஷிசுகும் சண்டையிடுகிறார். அவள் போர் நிலையை எடுக்கிறாள் முழு கவனத்துடன். அவளது தீவிரம் எதிராளியை தயங்க வைக்கிறது. அவரது மூத்தவர் தகாஹாஷி விரைவாக குத்துகிறார். ஆனால் மினாஸ் உடனே குனிந்து தாக்குதலை தவிர்க்கிறாள். அவள் குதித்து உதைக்க முயல்கிறாள். கால் முகத்தருகே வர தகாஹாஷி கண்மூட மினாஸ் உதையை நிறுத்துகிறாள். அவள் மெதுவாக காலை இறக்கி மூத்தவரை விட்டுவிடுகிறாள். தகாஹாஷி இன்னும் எச்சரிக்கையாக, நான் தோற்றேன் என்கிறார். நீங்கள் அசாத்தியமாக இருந்தீர்கள். மினாஸ் ஷிசுக்கு தலை வணங்குகிறாள். உங்களுடன் பயிற்சி செய்ததற்கு நன்றி தகாஹாஷி சென்பாய். தகாஹாஷி தலையை சொரிகிறார். நான் எதிர்பார்க்கவில்லை. உங்கள் தற்காப்பு திறமை அசாத்தியம் என்று மேலும் பாராட்டுகிறார். உங்கள் கலைப்பொருளும் உயர்ந்தது என்று கேள்விப்பட்டேன். மினாஸ் ஷிசுகு திரும்புகிறாள். எப்போதும் முன்னேற வாய்ப்புண்டு தகாஹாஷி குழப்பத்துடன் கேட்கிறார். முன்னேற வாய்ப்பா? அவள் வியர்வையை துடைக்கிறாள். ஆமாம், அதுதான் என் குறிக்கோள் என்று அவள் நன்றாகச் சொல்கிறாள். மினாசி தற்காப்பு கலைகளில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற தாழ்மையான இலக்கை தொடர்கிறாள். ஏனென்றால் எனக்கு பெருமை பேச வேறு எதுவும் இல்லை. இதற்கிடையில் அசாஹி ஹினாட்டா யாகுனோ அகானை காக்க சி வகுப்பு மாணவர்களுடன் மோதுகிறார். அவன் அடித்த ஒருவன் தரையில் விழுந்து கிடக்கிறான். யாகுனோ அகானே அவனது வலிமை கண்டு வியக்கிறாள். அவள் சிந்திக்கிறாள். ஆனா இது எப்படி?
ஹினாட்டா தகாயுகியை எதிர்க்க முடியாத அளவுக்கு பலவீனமாக இருந்தானே. திடீரென மற்றொரு சி வகுப்பு மாணவன் முட்டாளே என்று கத்தியபடி பாய்கிறான். அசாஹி அவன் கையை பிடித்து வீச முயல்கிறான். அந்த மாணவன் உடனே தரையில் வீசப்படுகிறான். அப்போது ஒரு கருப்பு தலை மாணவன் பின்னால் இருந்து ஹினாட்டாவை இருக்க பிடிக்கிறான். அவன் சாகப்போ முட்டாளே என்று கத்துகிறான். ஆனால் ஹினாட்டா அவன் வயிற்றில் முழங்கையால் குத்துகிறான். அவன் வலியில் குனிகிறான். ஹினாட்டா சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவனுக்கு பின்னால் சென்று மீண்டும் தாக்கத் தயாராகிறான். அவன் தலையில் நேராக உதைக்கிறான். இதை பார்த்து கொண்டிருந்த யாகுனோ அகானே மகிழ்ச்சியுடன் சிரிக்கிறாள். மூவரை எதிர்த்து போராடும் ஹினாட்டாவை பார்த்து அவள் வியக்கிறாள். அவர் மிக வலிமை. அவள் இப்போ புரிஞ்சுக்கிறா. இப்ப புரியுது. ஹினாட்டா பலவீனமா தெரிஞ்சது அவன் கலைப்பொருள் மோசமா இருந்ததாலதான். அது இல்லாம அவன் உண்மையில் ரொம்ப வலிமையானவன். இந்நேரம் ஆசாஹி ஹினாட்டா கருப்பு முடி மாணவனை பார்த்து தொடரணுமா என்கிறான். கருப்பு முடி மாணவன் பயந்து நடுங்கி இதை வச்சுக்கோங்க என்கிறான். ஒரு மூலையில ஆசாஹி ஹினாட்டா கவனிக்கல. பெல்லட் குண்டால அடிபட்டவன் இப்ப ஏதோ செய்ய நினைச்சு நகர்றான். கோபமா யோசிச்சு ஒரு கலைப்பொருளை எடுக்கிறான். இந்த திமிர் பெல்லட் குண்டு மனசுக்குள்ள சபிச்சு ஆசாஹி மேல காத்த சுடுது. ஆசாஹி ஹினாட்டா திரும்பி கடைசியா தாக்குதலை கவனிக்கிறான். கலைப்பொருள் சக்தியை தடுக்க சட்னு கையை பயன்படுத்துறான். ஆனா சக்தி ஜாஸ்தியா இருக்கு. ஆசாஹி பின்னாடி தள்ளப்படுறான். அவன் தன் கைகளை தரையில் உரசு இரத்தக்கரை படிந்த கோடுகளை. அதே நேரத்தில் அவன் மேலும் தள்ளப்படுவதை தடுக்கிறான். பெல்லட் குண்டு ஹினாட்டா காயப்படலன்னு பார்த்து நாக்க சப்புறான். கொஞ்சம் தப்பிடுச்சா ஆசாஹி? ஹினாட்டா குழப்பத்துடன் தன் கையை பார்க்கிறான். வழிப்போக்கர்கள் சந்தில் ஏற்பட்ட பரபரப்பை கவனித்து பேச ஆரம்பிக்கின்றனர். என்ன நடக்குது? மக்கள் முணுமுணுக்கிறார்கள். அது பயங்கரமான பொருளா? போலீஸை அழைக்கலாமா? இக்கருத்துகள் துப்பாக்கி வைத்திருப்பவனை எச்சரிக்கையாக்குகின்றன. சந்தில் உள்ள பெண்கள் ஓடிடு இல்லேனா சிக்கிடுவே என்கின்றனர். போலீஸ் பிடிச்சா நீ முடிஞ்சதுதான். சி வகுப்பு குழு ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு துப்பாக்கிக்காரன் திட்டியபடி வெளியேறுகிறான். சபதமிட்டு கத்துகிறான். சி பழிவாங்குவேன் என்று ஓடுகிறான். ஆனால் ஆசாஹி ஹினாட்டா அமைதியாக கையை பார்க்கிறான். யாகுனோ அகானே கவலையுடன் கேட்கிறாள், நீ பரவாயில்லையா? நேரடியா தாக்கப்பட்டாயா? ஆசாஹி ஆமாம், நான் நன்றாக இருக்கிறேன் என்கிறான். ஆனால் அவன் யோசிக்கிறான், காயமே இல்லையே. பலவீனமான இடத்தில் தாக்கியதா? போக திரும்பும்போது அகானே ஏன் சண்டையிட்டேன் என கேட்க மாட்டாயா என்கிறாள். ஆசாஹி குழப்பத்துடன் திரும்பி பார்க்கிறான். நான் கேட்க வேண்டுமா? யாகுனோ அகானே வெட்கத்துடன் தலை குனிகிறாள். இல்லை என்கிறார் அவர். அப்படியானால் நானும் இல்லை. எல்லோருக்கும் பேச விரும்பாதவை உண்டு. யாகுனோ அகனே பெருமூச்சு விடுகிறார். பின் ஏன் எனக்கு உதவினீர் என்றாவது சொல்லுங்கள். நான் உங்களுக்கு முன்பு உதவியதில்லை. அப்பொழுது ஆசாஹி ஹினாட்டா திரும்பி எதையோ பார்க்கிறார். அவளுக்கு அவள் கையில் உள்ள பூங்கொத்தை சுட்டி காட்டுகிறான். அந்த பூக்கள். அவன் கேட்கிறான், யாரையும் பார்க்க மருத்துவமனைக்கு போகிறீர்களா? நேரமாகும் முன் நீங்கள் போகலாம். யாகுனோ அகானே அவரது அக்கறையால் நெகிழ்கிறாள். அவன் போகும்போது எப்போதும் அடிவாங்கும் பரிதாபி என நினைத்தேன். ஆனால் அவள் சிவக்கிறாள். தெரியுமா, நீ உண்மையில் நல்லவன்தான். மறுநாள் ஆசாஹி ஹினாட்டா வழக்கம்போல் பள்ளி செல்கிறார். திடீரென யாரோ தோளில் தட்டி டாடா யாகுனோ அகனே என்கிறார்கள். அவன் ஆச்சரியப்பட்டு ஓ வணக்கம் என்கிறான். யாகுனோ அகனே கை அசைக்கிறாள். நேற்று நன்றி சொல்ல மறந்துவிட்டேன். என்னை காப்பாற்றியதற்கு நன்றி. மற்ற மாணவர்கள் என்ன 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 நடந்தது? ஆனால் யாகுனோ ஆம் அந்த மாதிரி என்று மழுப்பலாக கூறி விளக்கவில்லை. திடீரென துப்பாக்கி போன்ற பொருள் ஆசாஹி ஹினாட்டா மீது காற்றை வீசுகிறது. அவர் எதிர்வினையாற்ற முடியாமல் நேரடியாக தலையில் தாக்கப்படுகிறார். அவர் பின்னோக்கி வீசப்பட்டு தரையில் விழுகிறார். அது நேற்றைய கிளாஸ் சி குழுவாக இருக்கிறது. பெல்லட்கன் தன் பொருளை உயர்த்தி ஏய் நீ லேட்டா என கெட்ட எண்ணத்துடன் கேட்கிறான். நேத்துக்கு நன்றி. சரி, நாம் ஒரே பள்ளியில் படிக்கிறோம் என்று சொன்னேனா? யாகுனோவின் நண்பர் கவோரி வாவ் அந்த ஹினாட்டா பையன் என உற்சாகமாக கூறுகிறார். அவர்களின் இலக்காக அவன் என்ன செய்தான்? ஆனால் யாகுனோ அகானே கவலைப்படுகிறார். அவள் முன்னேறி ஒரு நிமிஷம் என்கிறாள். உங்களுக்கு ஏதும் சொல்ல வேண்டுமெனில் என்னிடம் சொல்லுங்கள். பெல்லட்கன் உனக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் என்கிறான். விலகினில் அவன் ஆசாஹி ஹினாட்டாவை நெருங்குகிறான். நேற்று குறுக்கீடு இருந்தது. இங்கே பள்ளியில் தண்டனையின்றி எதுவும் செய்யலாம். ஆசாஹி நீங்க கிளாஸ் சி லூசர்கள் மாதிரியே இருக்கீங்க என்கிறார். உயர தொப்பி அணிந்தவன் கோபம் அடைகிறான். அவன் உடனே ஆசாஹி ஹினாட்டாவை கன்னத்தில் பலமாக அறைகிறான். அந்த ஜன்னல் கூட்டத்துல என்னை சேர்க்காதீங்க ஆசாஹி வலியுடன் கத்துகிறார். எரிச்சலுடன் திருப்பி உதைக்க ஒரு பெரிய கை அதை தடுக்கிறது. பெரிய பையன் வந்துட்டான். பயன் இல்லை என்கிறான் கர்வமாக. இந்த மோசமான கலைப்பொருளுடன் என்னை வெல்ல முடியாது. ராட்சத கை ஆசாஹியின் காலை பிடித்து பதிலடி தரவிடவில்லை. கை விரைவாக ஆசாஹியை மேலே தூக்குகிறது. பெல்லட்கன் உன் கடந்த காலத்தை நினைவில் எடுத்துக்கொள்.
பட்டம் வாங்கும் வரை உன்னை விடமாட்டேன். அவன் பெருமிதம் கொள்ளும்போது திடீரென கழுத்தில் சுடப்படுகிறான். யாகுனோ அகானே தன் கலைப்பொருளை பயன்படுத்தினாள். போதும், நீ ஒரு பரிதாபகரமான தோல்வியாளன் என்றாள். அவளது ஃப்ரெண்ட் காவோரி மினாமுரா அதிர்ச்சியடைகிறாள். ஐயோ அகானே என்கிறாள். பெலட் கன் பல்லை கடித்தபடி திரும்புகிறான். நம்ப முடியவில்லை என்கிறான் அகானேயிடம். காற்றை அழுத்தி சுடும் பயங்கர கலைப்பொருள் இல்லையா? ஒரே மாதிரி தோற்றம், ஆனால் செயல்பாடு வேறு. துப்பாக்கி ஆசாஹியை நோக்கி கலைப்பொருளை உயர்த்துகிறான். அவன் குரல் ஆபத்தான தொனியில் மாறுகிறது. இங்கே காட்ட வேண்டுமா என்கிறான். உடனே ஆசாஹியின் வயிற்றில் சுடுகிறான். பின்னோக்கி பறக்க விடப்பட்டு ஆசாஹி ஹினாட்டா வலியுடன் தரையில் விழுகிறார். யாகுனோ அகனே பதற்றத்துடன் கத்துகிறார். ஏ, என்ன செய்கிறீர்கள்? பெல்லட் கன் கேலியாக சிரிக்கிறான். அதிகம் கூச்சல் போடாதே, அவனுக்கு பாடம் புகட்டுகிறேன். அவர்கள் வாதிடும்போது குருமுரா தகாயுகியும் ஹகானேவும் வருகின்றனர். அவர்களும் இந்த சச்சரவை கவனித்துள்ளனர். ஆசாஹி ஹினாட்டா எழுந்திருக்க முயற்சிக்கிறார். தலையை தொட்டு, வலி இல்லையே, நேற்று போல் என நினைக்கிறார். கவசம் இல்லாமல் இது எப்படி சாத்தியம்? அவருக்கு ஏதோ புரிகிறது. கவசம் அல்ல, நானே மாறுகிறேன் என ஆசாஹி யோசிக்கிறார். ஸ்டேட்டஸ் டிஸ்பிளே, அது என் சொந்த திறமைகளை காட்டினால். அந்த நேரத்துல பேலட் கண் அவன் நின்றிருப்பதை பார்த்ததும் குழப்பமுடன் சொல்கிறார். நான் அவனை மென்மையா அடிச்சேனா? திடீரென ஆசாஹி பழிவாங்குவேன் என கத்துகிறார். அவர் உடலில் அபார சக்தி பாய்கிறது. நீல ஒளியில் மூழ்கி அவர் கண்கள் மாறுகின்றன. ஆசாஹி ஹினாட்டா முன்னேறுகிறார். வகுப்பு மாணவர்களை எதிர்கொள்ள தயாராக. நான் இனி பலவீனன் அல்ல என்று நினைத்து நம்பிக்கையுடன் குத்துவிடுகிறார். ஆசாஹி வலுவான குத்தை விடுக்க வெள்ளை உடை அணிந்தவன் தனது கலைப்பொருளால் தடுக்க முயல்கிறான். ஆனால் குத்தின் வேகம் அவனை ஆச்சரியப்படுத்துகிறது. ஆசாஹி அவனை சுலபமாக தூக்கி எறிகிறார். குருமுரா தகாயுகியும் ஹகானேவும் பெரியவன் சுவரில் மோதுவதைக் கண்டு அதிர்ச்சி அடைகின்றனர். யாராலும் நடந்ததை நம்ப முடியவில்லை. துப்பாக்கி ஏந்தியவன் பயந்து யோசிக்கிறான். என்ன நடக்கிறது? அந்த பெரிய கை காண்டாமிருகத்தை கூட நிறுத்தும். அவன் ஆசாஹியை பார்க்கிறான். காயமின்றி. இது அதிகம் என நினைக்கிறான். என் பயங்கர கலைப்பொருளின் தாக்குதலுக்கு பிறகும் அவன் எப்படி பாதிக்கப்படவில்லை? திடீரென ஆசாஹி ஏதோ கவனிக்கிறார். பெரியவன் எழுந்து உட்கார்ந்துள்ளான். அவன் முனகுகிறான். வலிக்கிறது. துப்பாக்கி ஏந்தியவன் கவலையுடன் கேட்கிறான். நீ நன்றாக இருக்கிறாயா? ஆச்சரியமாக பெரியவன் நன்றாக இருக்கிறான். சிரிக்கிறான். அவன் சொல்கிறான், திடீர் தாக்குதலால் அதிர்ச்சியடைந்தேன். நான் நன்றாயிருக்கேன். பெல்லட் கன் புரிஞ்சிக்கிறான். ஆஹா, இப்ப புரியுது. பயங்கரமான பொருள் வேலை செய்யல என சரியா படல. ஆசாஹி எல்லாம் பாக்குறா, நினைக்கிறா. சக்தி பலவீனம், காயம் சின்னதா இருக்கு. பழிவாங்கும் திறனும் பலவீனமா இருக்கு. அவன் கவலைப்படுறான். என்ன பண்றது? வேற முடிவு செய்யும் வழி எதுவும் இல்ல. சண்டைக்கு நிக்கிறான். நினைக்கிறான், இதை சகிக்க முடியல. திடீர்னு அவங்க டீச்சர் பின்னாடி வந்துடுறாரு. ஏய், காலையில இருந்து என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? பெல்லட் கன் நாக்க சொடக்கிறான். என்ன தொல்ல? அவன் சொல்றான். சண்டைய தொடர வேணாம். யகுனோ அகானே அமைதியாக நிம்மதியாக ஒரு மூச்சை விடுகிறாள். ஆனால் கௌரி மினமுரா தீவிரமாக யோசிப்பது போல் புருவங்களை தூக்குகிறாள். அப்புறம் குறிமுரா கடைசியா பேசுறான். ஒண்ணுமில்லைன்னாலும் என்ன பயமுறுத்துற? புழுவ நசுக்கினா அசையும், சரியா? நான் ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் தூளாக்கிடுவேன். வாய்ப்பு கிடைச்சாதான் ஹாஹா. ஆனா ஹாகன் அப்படி நினைக்கல. இல்ல, இது வேற விஷயம். ராட்சத கை அவ்வளவு எளிதாக நிறுத்த முடியாத ஒரு கலைப்பொருள். ஆசிரியரால் கடிந்து கொள்ளப்படும் அசாஹி ஹினாட்டாவை பார்த்து ஹேகன் நினைக்கிறார். அவன் வகுப்புடன் கீறல் இல்லாமல் சண்டையிட்டான். ஹினாட்டா அவன் முன்பை விட மிகவும் வலிமையானவன். மதிய உணவு நேரத்தில் அனைவரும் சாப்பிட ஓடுகிறார்கள். கழிவறையில் அசாஹி தன் சக்தி நிலையை பார்த்து, என் கலைப்பொருள் கவசத்தை மட்டுமே வலுப்படுத்தும் என நினைத்தேன். ஆனால் அப்படியல்ல என்று யோசிக்கிறான். அவன் ஒரு முக்கியமான உண்மையை உணர்கிறான். கவசத்தை மட்டுமல்ல, என்னையும் வலுப்படுத்துகிறது. அசாஹி தன் வலிமை எண்களை பார்த்து, கவசம் இல்லாமலும் இந்த திறன்களை பயன்படுத்த முடியுமா என்று யோசிக்கிறான். ஆனால் ஏன்? அவன் கைகளை கட்டி, நான் கவசம் அணிவேன், அதனால் பெரிய வித்தியாசம் இல்லை என்று முணுமுணுக்கிறான். அசாஹி கதவை பூட்டி, பிரச்சனை என்னவென்றால் எனக்கு தாக்குதல் சக்தி குறைவு என்று நினைக்கிறான். நடக்கும்போது இப்போது எனக்கு ஒரு முடிவு தாக்குதல் இல்லை என்று கவலைப்படுகிறான். அடுத்த நிலையை எப்படி அடைவது? திடீரென குறிமுரா தகாயுகியின் குரல் அசாஹியை திடுக்கிட வைக்கிறது. கழிவறை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கலாமே. அவன் அசாஹியின் தோளில் கையை போடுகிறான். இன்னைக்கு காலையில ஒன்ன பாராட்டலாம்னு நினைச்சேன். அப்புறம் அவர் ஆசாஹிக்கு அருகில் இரும்பு கை பொருளை காட்டி பாராட்டுறார். சூப்பரா இருக்கு. அப்போ குறிமுரா திடீர்னு ஆசாஹி வயித்துல குத்துறார். அவர் மூச்சு வாங்குறார். அவர் மெதுவா சொல்றார், நான் இப்பத்தான் ஆரம்பிச்சேன், நீ கெடுத்துட்ட, போய் சாப்பாடு வாங்கிட்டு வா. ஆசாஹி வயித்துல அடி வாங்கியும் எந்த உணர்ச்சியும் காட்டல.
ஹேகன் பார்த்துட்டு நினைக்கிறாரு, நான் நினைச்சது சரிதான். தகாயுகி நேரா அடிச்சும் முன்ன மாதிரி காயம் இல்ல. அவன் நிச்சயமா ஏதோ மறைக்கிறான். அப்போ ஹினாட்டா குரிமுராவை பார்த்து நினைக்கிறார், இன்னைக்கு பழி வாங்க முடியாது. குரிமுரா ஆசாஹி பார்வைய பார்த்து கேட்கிறாரு, என்ன அந்த முகம் ஏன் அப்படி? ஆசாஹி கை முறுக்கி நினைக்கிறார், ஆனா இப்ப நானா? திடீர்னு ஒரு குரல் கேக்குது, நில்லு, யாகுனோ அகானேன்னு. குரிமுரா எரிச்சலா கேட்கிறார், ஏய் என்ன? யாகுனோ சொல்றார், நீ இல்ல, நான் ஹினாட்டாவை பேசணும். அவன் குழம்பி போறான். என்ன? யோசிச்சு பார்த்தா காலையில நீ அவனுக்கு ஆதரவா பேசலையா? குரிமுரா தகாயுகி யாகுனோ அகனேவை நோக்கி வருகிறார். இப்ப அவனை பாதுகாக்க போறேன்னு சொல்லாதீங்க. யாகுனோ அகானே எரிச்சலுடன், என்னத்த சொல்றீங்க? அவன் கிட்ட பேசணும்னு சொன்னேன். கை கட்டி கொண்டு, என்ன என்ன அடிக்க போறீங்களா? நான் பொண்ணுன்னு பார்க்காம அடிக்கிறது அவமானம் இல்லையா? இந்த கேள்வி குரிமுரா தகாயுகியின் மானத்தை தாக்குகிறது. அவன் கோபத்துடன் பல்லை கடிக்கிறான். குரிமுரா தகாயுகி திரும்பி, வா ஹகனே போகலாம்னு சொல்றான். ஹகன் பின்தொடர்ந்து, ஏன்? சரியா? அவங்க போனதும் யாகுனோ அகானே அசாஹி ஹினாட்டா, நீ நல்லா இருக்கியா? அவன் கடைசியா நினைவுக்கு வருகிறான். ஆமா, நான் நல்லா இருக்கேன்னு சொல்றான். தெரிஞ்சுக்கோ, நான் உன் பக்கம் இல்ல. தகாயுகிய நீயே சமாளிச்சுக்கோ, ஆசாஹி ஹினாட்டா கேட்கிறான். அப்ப ஏன் என்ன பார்க்க வந்த? யாகுனோ அகானே சங்கடமா சொல்றா. கிளாஸ் சி உன்னை டார்கெட் பண்ண நான் தான் காரணம் இல்லையா? அதுக்காக மன்னிப்பு கேட்க வந்தேன். அசாஹி ஹினாட்டா புன்னகைக்கிறான். பரவாயில்ல, நானே அதுல மாட்டிக்கிட்டேன். இதை கேட்டு யாகுனோ அகானே சிவக்கிறாள். அவள் சந்தோஷமா சிரிக்கிறாள். திடீரென்று அவள் திறக்கிறாள். என் தந்தை. அவர் முன்னணியில் வேற்றுலக அரக்கர்களை எதிர்த்தார். இமைப்பன் யாகுனோ அகனேவின் முகம் சோகமடைகிறது. சிறுவயதில் அவர் அரக்கனால் தோற்கடிக்கப்பட்டார் என்கிறாள். அன்றிலிருந்து படுக்கையிலேயே இருக்கிறார். எதிர்பார்த்தபடி குடும்ப நிலை மோசமானது. அந்த கொடூர நாட்களை அவள் நினைவு கூர்கிறாள். அம்மா பிழைப்புக்கு பலரை சந்தித்து அப்படி சம்பாதித்தார். பின்னர் அவள் குரல் உணர்ச்சியற்றதாக மாறியது. தினமும் வேறு ஆணுடன் வீடு திரும்பினார். அகானே தொடர்கிறார். இறுதியில ஒரு கல்ட்டு குழுவில் சிக்கினேன். என்னிடமும் பணம் கேட்டார், உணர்ச்சியுடன் கூறுகிறாள். வளர்த்ததற்கு நன்றியுள்ளேன், ஆனால் அது தவறென உணர்ந்தேன். எனவே தப்பிக்க இந்த பள்ளிக்கு வந்தேன். யாகுனோ அகானே வலிந்து புன்னகைக்கிறாள். தந்தை போல வீரராகி முன்னணியில் போராட விரும்புகிறேன். ஆனால் பள்ளியில் நான் வகுப்பில் இருக்கிறேன். இப்படியே போனால் என் எதிர்காலம் மங்களாகத் தெரிகிறது. சி வகுப்பு பசங்களால் அவ புல்லீட் பண்ணப்பட்டதை நினைவுல வச்சிருக்கா? சரி, அந்த சி வகுப்பு பசங்க என் நிலைமை தெரிஞ்சதும் என்னை அணுகினாங்க. எனக்கு காசு வேணுமான்னு கேட்டாங்க. அவ கைப்பிடி சுவர்ல சாஞ்சுக்கிறா. நான் மறுத்தேன், ஆனா அவங்க என்னை தொலை பண்ணிட்டே இருந்தாங்க. அப்பதான் ஆசாஹி ஹினாட்டா பேசுறாரு. இதை ஏன் என்கிட்ட சொல்றீங்க? யாகுனோ அகனே வெக்கமா பதில் சொல்றா. உனக்கு ஒன்னும் தெரியாம இதுல இழுத்து விட்டுடேனே, அது ஜாஸ்தியா இல்லையா? நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அவ சந்தோஷமா சிரிக்கிறா. நீ இதை பரப்ப மாட்டேன்னு நினைக்கிறேன், சரியா? ஆசாஹி ஹினாட்டா அவ சிரிப்புல மயங்கி அவனும் பெரிய ஆளாகிடுவான். யாகுனோ அகனே சொல்றா. இப்ப நினைக்கும் போது அந்த ஸ்ரீவகுப்பு பசங்க அமைதியா இருக்காங்க. லஞ்ச் டைம்ல வருவாங்கன்னு நினைச்சேன். ஆசாஹி ஹினாட்டா ஒப்புக்கிறாரு. ஆமா, அது உண்மைதான். யாகுனோ அகனே எச்சரிக்கிறா. நீ ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க ஸ்கூல்லயும் கூட ஆளுங்களை துன்புறுத்துறாங்க. ஆசாஹி ஹினாட்டா கலாய்க்கிறாரு. யாரு பேசுறதுன்னு பாருங்க. அவ பதிலடி கொடுக்கிறா. உன் காஸ்பிளே விஷயத்துல என்ன சேர்க்காத. யாகுனோ அகனே கண்ணடிச்சு போறப்ப என்ன அகனேன்னு கூப்பிடு, நீங்கன்னு சொல்லாத. ஆசாஹி ஹினாட்டா மகிழ்ச்சியுடன் பார்த்து மௌனமாக புன்னகைக்கிறார். குரிமுரா தகாயுகி எரிச்சலுடன் சபிக்கிறார். சீச்சி, எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அது குறுக்கிடப்பட்டுச்சு. ஹகனே ஒத்துக்கிறார். இல்லையா? இப்படியே போனா ஹினாட்டா தலை காய்ச்சிடுவான். குரிமுரா தகாயுகி கோபமா விரலை மடக்குகிறார். மறுபடி நடக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு புத்தி கத்துக் கொடுக்கணும். என்ன? ஹினாட்டா சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றார். ஆமா, கண்டிப்பா. குரிமுரா தகாயுகி திட்டமிடுறார். டாய்லெட்டுக்கு கூப்பிட்டா யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க, இல்லையா? ஹகனே திடீர்னு ஏதோ கவனிக்கிறார். கீழே இருக்கிற குழுவை பார்த்து காலையில பார்த்த சி கிளாஸ் பசங்க என்ன நினைக்கிறாரு. அவங்க ஒருத்தரை ஒருத்தர் பதட்டமா பார்க்கறாங்க. அகானே கிட்ட சண்டை போட்டாங்களா இல்லையா? ஆனா கௌரி அகானே கூட நடந்துட்டு போறா. ஹெய்ஜன் யோசிக்காம ஓடுறார். சாரி தகாயுகி, பர்ஸ மறந்துட்டேன். முதல்ல கேண்டீனுக்கு போவோம். குரிமுரா தகாயுகிக்கு புரியல என்னாச்சுன்னு. அகானேன்னு புருவத்தை நெரிக்கிறார். அந்த பயலுக்கு என்னாச்சு? ஹெய்ஜன் சி கிளாஸ் பசங்க கௌரிய பின்தொடர்ந்து அகானேவை தனியா விட்டாளான்னு யோசிக்கிறார். ஆனால் அது கௌரிக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம். அப்பொழுது கௌரி மினாமுரா சொல்வதை ஹாகின் கேட்கிறார். உனக்காக எல்லாம் செய்தும் முடியவில்லை. பெல்லட்கன் தலையைச் சொரிந்து மன்னிக்கவும், நீட்டிக்காதே என்றேனே என்கிறான். கௌரி மினாமுரா பெருமூச்சுடன் புருவம் சுருக்குகிறாள். பிறகு என்ன? முதலாளி நம்மை தண்டிப்பார் என்று தெரியாதா? நேற்று அவரிடமிருந்து எத்தனை அழைப்புகள் வந்தது தெரியுமா? பெல்லட்கன் எரிச்சலுடன் பதிலளிக்கிறான். நீ வரல என்று அவன் சொல்றான்.
மேலும் அந்த தொல்லை சி கிளாஸ் வேற குறுக்கிட்டது. அகானே அவள் தொடர்ந்து மறுத்தாள். கௌரி மினாமுரா அதிர்ச்சியுடன், என்ன உண்மையா அகானே? ஏன்? பெல்லட்கன், எங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் மீண்டும் கூறுகிறான். அகானே பள்ளிக்கு ஓடும் முன் பாரில் விற்கப்பட இருந்தாள் என்றாயே. இந்த தகவல் ஹாகினை ஆச்சரியப்படுத்துகிறது. கௌரி மினாமுரா பேசுவதை அவன் தொடர்ந்து கேட்கிறான். இப்போது பிரிவில் இருப்பதால் பழைய வாழ்க்கைக்கு திரும்புவது நல்லதல்ல. பெல்லட்கன், நீயும் அந்த பொண்ணும் நண்பர்கள் அல்லவா என்கிறான். கௌரி மினாமுரா சாதாரணமாக பதிலளிக்கிறார். நாங்கள் நண்பர்கள். அவள் முகம் கொடூரமாக மாறுகிறது. கலைப்பொருள் அறிகுறி காட்டி சிரிக்கிறாள். உதவும் நபரை அறிமுகப்படுத்தி அன்பாக இருக்கிறேன். பெல்லட்கன் கேலியாக சிரிக்கிறார். கௌரி குழப்பமாக, எவ்வளவு கொடூரமாக கேட்கிறாள். என்ன சொன்னீங்க? கன்னத்தை தடவுகிறாள். இப்பள்ளியில் பணம் தேவைப்படுபவர் பலர். நான் உதவுகிறேன், அவ்வளவுதான். அகனே நன்றியுடன் இருப்பார். பெல்லட்கன் என்னவென்று கேட்கிறார். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? கலைப்பொருளால் என்ன வைக்கிறீரா? கௌரி மினாமுரா சுலபமாக பதிலளிக்கிறார். நான் சொன்னேன், அப்படி இல்லை. என் பொருள் கொஞ்சம் கேட்க வைக்கும். அதிகபட்சம் நல்லுணர்வை தரும். மறைவில் கலைப்பொருளால் தாக்கம் ஏற்படுத்துகிறாள். கௌரி தீய சிரிப்புடன், சரிதானே கேட்கிறாள். வசீகரிக்கப்பட்டவன், ஆம் ஆம் சரி என்கிறான். பெல்லட்கன் அவனை மீட்டு, நிறுத்து என்கிறான். அவர்கள் மீது சக்தியை பயன்படுத்த வேண்டாம். முக்கியமாக கௌரி மினாமுரா அவரை இடைமறிக்கிறார். தாக்குதலை நோக்கி சாய்ந்தால் தவிர்க்க முடியாது, இல்லையா? சில அரக்கர்கள் இந்த சக்திக்கு எதிர்ப்பு உள்ளவர்கள். பெல்லட்கன் புரிகிறது என்கிறான். இம்முறை உன் சக்தியை பயன்படுத்துவாயா? கௌரி புன்னகைக்கிறாள். நிச்சயமா. பெல்லட்கன் அவளை பார்க்கிறான். கடந்த முறை தோல்வியடைந்தாய். இம்முறை அவர்கள் வருவார்களா என யோசித்தாயா? கௌரி சாதாரணமாக பதிலளிக்கிறாள். கேட்டுக்கொண்டிருந்த ஹேகனுக்கு கவலை அதிகரிக்கிறது. பெல்லட்கன், முதலாளியின் வரம்பற்ற சக்தி எனக்கு புரியவில்லை என்கிறார். உன்னால் மற்றொரு உயிர் அழியப் போகிறது. கௌரி மினாமுரா அவனை நிறுத்துகிறாள். வாய மூடு என்று பெல்லட்கன் கத்துகிறான். நாளை பள்ளி முடிந்ததும் அங்கே சந்திப்போம். கௌரி கிளம்பும்போது, புரிந்ததா என்கிறாள். அப்போது ஹேகன் நடுங்குகிறான். பயங்கரமான ஏதோ கேட்டேன் என நினைக்கிறான். நான் என்ன செய்ய வேண்டும்? வகுப்பினரை தனியாக தடுக்கவே முடியாது. மோசமான சூழ்நிலையில் அவர் முதலாளி வந்துவிடலாம். ஹகன் குருமுரா தகாயுகியை நினைத்து அவர் உதவ மாட்டார் என எண்ணுகிறார். உதவினாலும் அவரால் அவர்களை சமாளிக்க முடியாது. பெரிய கை தள்ளப்பட்ட காட்சியை நினைத்து ஹகன் கவலைப்படுகிறார். ஹினாட்டா பற்றி என்ன? ஆசாஹி ஹினாட்டாவை நினைத்து அவரால் முடியும் என நம்புகிறார். யாகுனோ அகானே வகுப்புல தனியாக ஸ்கூல் பேக் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாள். அவள் சிந்தனையில் மூழ்கியுள்ளாள். என் அப்பா ஒரு வீரர். சோஃபாவில் அப்பாவுடன் அமர்ந்திருந்ததை அகானே நினைவு கூர்கிறாள். அப்பா புன்னகைத்து, நான் வீரன் அல்ல என்றார். குழப்பமான அவள், அது உண்மையல்ல, நீங்கள் வலிமையானவர் என்றாள். அவர், வீரன் தன்னை மறந்து போராடுவான் என்றார். ஆனால் நான் வேறு. என் குடும்பத்தை காப்பாற்றினால் போதும். அவர் புன்னகைத்து அவள் தலையை தடவினார். உறுதியான மனம் கொண்டவர் வலிமை பெறுவார். இதை நினைவில் கொள் அகானே. பெரும் தீ பல கட்டிடங்களை விழுங்கியது. அகானின் தந்தை ஸ்ட்ரெச்சரில். மருத்துவர்கள் அவசரமாக அழைத்துச் செல்கின்றனர். அவசரம், அவரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். அகனேவின் தாய் அவளை இறுக அணைத்து அழுகிறாள். டாக்டர் விவரம் சொல்ல அவள் படுக்கையில் படுக்கிறாள். அவர் உயிருக்கு ஆபத்து இல்லை. அப்போது அகனே தந்தையை விரிந்த கண்களால் பார்க்கிறாள். அவள் ஜன்னல் அருகே நிற்க பனி பொழிகிறது. அகனேவின் தாய் கதவை சத்தமாக திறக்க அவள் திடுக்கிடுகிறாள். திரும்பி தாய் சிகரெட் பற்ற வைப்பதை பார்க்கிறாள். அம்மா, இங்கே புகைக்கக்கூடாது. அவள் தாய் அலட்சியமாக இருக்கிறாள். இன்றும் கண் விழிக்கவில்லை. என்ன? இல்லை, அகனே மெதுவாகச் சொல்கிறாள். அவள் தாய் கோபமாக படுக்கையை உதைக்கிறாள். தன்னையே காக்க முடியாதவர் குடும்பத்தை எப்படி காப்பார்? அகனே தாயை தடுக்க, நிறுத்து என்று கத்துகிறாள். அவள் தாய் கோபமாக திரும்புகிறாள். ஆனால் அது உண்மைதானே? மருத்துவமனை கட்டணம் மிக அதிகம். மேஜையில் சிகரெட்டை அணைக்கிறாள். நீ பள்ளி முடித்ததும் வேலைக்குச் செல்ல வேண்டும். அவள் வெளியேற யாகுனோ அகனே மனம் கணக்கிறாள். அவள் கோபமாக ஆடையை இறுக்குகிறாள். என் தந்தையை குணப்படுத்த ஒரு வழி உள்ளது. சிவப்பு இதயமுள்ள ஒளிரும் பாம்பு மனதில் தோன்றுகிறது. உலகில் எங்கோ செந்நிற பாம்பு என்ற உயிரினம் உள்ளது. அது பல நோய்களை குணப்படுத்தும் என்கின்றனர். அகானே படுக்கைக்கு அருகில் அமர்ந்து அரிதான வண்ண துண்டு பிரசுரத்தை வைத்திருக்கிறாள். அதை நானே கண்டுபிடிப்பதை தவிர வேறு வழியில்லை. துண்டு பிரசுரத்தின் மேலே வால்கிரியா தேசிய அகாடமி சேர்க்கை வழிகாட்டி என்று எழுதப்பட்டுள்ளது. நாட்டின் ஒரே போர்வீரர் பயிற்சி பள்ளி என அகானே நினைக்கிறாள். அதற்காகவே உறுதியான முகத்துடன், நான் ஒரு நோக்கத்துடன் இங்கு வந்தேன் என்று நிகழ்காலத்தில் நினைக்கிறாள். பொருட்களை அடுக்கிய பின் அகானே நான் என்ன செய்கிறேன் என்று யோசிக்கிறாள்.
அவள் எழுந்து தன் பையை தோளில் போட்டுக் கொள்கிறாள். பிரிவில் சேர்க்கப்பட்ட போது விட்டுவிடலாம் என்று நினைத்தேன். ஆசாஹி ஹினாட்டாவின் உறுதியான பார்வையை நினைத்து நானும் அவரைப் போல் ஆக முடியுமா என்று யோசிக்கிறாள். கதவை திறந்தவுடன் கௌரி மினாமுரா, ஓ, நீ இன்னும் இங்கேயா அகானே என்கிறாள். அவள் கைகளை பின்னால் மறைத்து ஏதோ வைத்திருப்பது போல் தெரிகிறது. கௌரி சதி நோக்கத்துடன், உன்னிடம் வேறிடத்தில் பேச வேண்டும் என்கிறாள். ஹாகன் ஆசாஹி ஹினாட்டாவை பின்தொடர்கிறார். நான் என்ன செய்ய வேண்டும்? எல்லோரும் வீட்டுக்கு போய்விட்டனர். நான் ஏதாவது சொல்ல வேண்டும். ஆனால் சிறிது யோசித்த பின் தன்னையே குற்றம் சாட்டுகிறார். நான் ஏன் இதில் தலையிட்டேன்? இதற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. ஆசாஹி ஹினாட்டா நெருங்க அவர் திடுக்கிடுகிறார். ஏதாவது வேண்டுமா? அவர் கேட்கிறார். அவர் தொடர்கிறார். தகாயுகி இங்கில்லை. ஹகானி குழம்புகிறார். அவர் பல்லை கடித்து இதுதான் சொல்ல வாய்ப்பு என்கிறார். ஆனால் கைகளை இறுக்கி கீழே பார்க்கிறார். இப்போது எப்படி உதவி கேட்பது? தொல்லை தந்து இப்போது உதவி கேட்கிறேனே. ஆசாஹி பார்க்கிறார். ஆனால் புரியவில்லை. அவர் போக திரும்புகிறார். ஒன்றும் வேண்டாவிட்டால் போகிறேன். ஹகானி கூப்பிட முயன்றும் பேச முடியவில்லை. இறுதியாக அவர் போக ஹகானி தயங்கி நிற்கிறார். கீழே பார்த்து கவோரி அகானை இழுப்பதை காண்கிறார். அவளை பற்றி வினோதமாக உணர்கிறார். இன்றி அவள் வித்தியாசமாக இருக்கிறாள். அவள் மாயசக்தியால் பாதிக்கப்பட்டாளா? இருப்பினும் ஹகானி தலையசைக்கிறார். அதனால் என்ன? அது என் விஷயமல்ல. திடீரென கத்தி ஓடுகிறார். சீச்சி. ஆசாஹி குழப்பத்துடன் திரும்புகிறார். மங்கலான அறையில் ஒரு குழு கொடுமைப்படுத்துபவர்கள் கூடியுள்ளனர். இஷிஜிமா பெண்ணுடன். இன்றைய திட்டம் உறுதியா என்கிறார். ஒருவன் ஆம், நிச்சயமாக என்கிறான். இஷிஜிமா சந்தேகப்படுகிறார். உறுதியாகவா? முன்போலவே தவறுகள் வேண்டாம். அவர் தொடர்கிறார். கௌரியும் உள்ளார், பிரச்சனை இருக்காது என்கிறான். நிச்சயம், என்னை நம்பலாம். இஷிஜிமா தீய சிரிப்புடன். ஏதோ ஒன்று கொடூரமா நினைக்கிறார். ஆம், அவளால் நல்ல லாபம் கிடைக்கிறது. யாரோ வர அனைவரும் திரும்புகின்றனர். கௌரி அகானேவை இழுத்து வர இஷிஜிமா நன்றி கூறுகிறார். நீ வந்துவிட்டாய். அவள் அகானேவின் கையை பிடிக்கிறாள். மன்னிக்கவும், எல்லோரும் பொருளை பயன்படுத்த மாட்டாயா என்று கேட்கிறார்கள். கௌரி பதிலளிக்கிறாள். அதுதான் திட்டம். சில விஷயங்கள் எதிர்பாராமல் போனது. இஷிஜிமாவுடன் இருந்த பெண் அகானேவை அணுகுகிறாள். இவள்தான் அந்த பெண்ணா? இஷிஜிமா என்கிறாள். அவள் மிகவும் இளமையாக உள்ளாள் என்கிறார் இஷிஜிமா. உண்மையாகவா? இளமையாக இருந்தாலும் சரியாக இருப்பாள் என்கிறாள். அந்த பெண் இஷிஜிமாவை பார்க்கிறாள். அவளை உன் சொந்தமாக்க நினைக்கிறாயா? அவன் பதிலளிக்கிறான். அழகாக இருந்தாலும் அவள் இளமையாக இருப்பதால் அதிகம். அவள் தாடையை உயர்த்தி புன்னகைக்கிறான். நான் வெறும் விளையாட்டுக்குத்தான். பின்னர் அவளை பையன்களிடம் அனுப்புவேன். இந்த முகத்துடன் இவள் நிச்சயம் பெரிய வெற்றி பெறுவாள். கௌரி மினாமுரா பின்னால் இருந்து அகானை கட்டிப்பிடிக்கிறாள். சரியான நேரம். அகனே, பணத்துக்காகத்தானே இந்த வேலை வேண்டும் என்றாய்? விழிப்புணர்வற்ற அகனே பதிலளிக்கிறாள். ஆமாம், என் அப்பாவுக்கு பணம் தேவை. இஷிஜிமா திரும்பி நகைக்கிறாள். எத்தனை முறை பார்த்தாலும் அந்த பொருள் அச்சமூட்டுகிறது. அவள் போலியாகச் சிரிக்கிறாள். ஒன்றுமில்லை என்கிறார் இஷிஜிமா குழந்தை போல் நடிக்க. பிறகு பெருமூச்சு விடுகிறார். சரி. இஷிஜிமா கோபமாக, ஜாக்கிரதை, யாரோ பார்க்கிறார்கள் என்கிறார். கௌரி மினாமுரா திடுக்கிட்டு திரும்புகிறாள். என்ன? உண்மையாகவா? சுவருக்கு பின் மறைந்திருக்கும் ஹெய்கன் பதறுகிறான். ஐயோ, என்னை கேட்டுவிட்டார்கள். ஏன் நான் அவர்களை பின்தொடர்ந்தேன்? அவ்வளவு பலமானவரை என்னால் சமாளிக்க முடியாது. அவன் எட்டி பார்த்து நிலைமையை மதிப்பிடுகிறான். நான் ஓடணுமா? கௌரி மினாமுரா சத்தமா சிரிக்கிறா. ஓ, அது ஹாகன் தானா? இஷிஜிமா கேட்கிறா. உனக்கு தெரிஞ்சவனா? அவ தன் பொருளை பயன்படுத்தி ஹாகனை தாக்க போறா. அவன் வகுப்பு தோழன், பலவீனமானவன். ஒண்ணுமில்ல, கௌரி மினாமுரா உறுதி சொல்றா. நீ ஓட வேணாம் ஹாகன். நம்ம குழுல சேர விரும்புனேன்னு சொன்னியே. ஹாகன் பதறான். ஐயோ இல்ல, நான் அப்படி சொல்லல. கௌரி மினாமுரா அவனை மயக்க ஆரம்பிக்கிறா. நீ சொன்னது உண்மைதானே? ஹாகன் வசீகரிக்கப்பட்டு மயங்குறான். அவன் மயக்கப்பட்டுட்டான். ஆமா. இஷிஜிமா அவனை பாக்குறா. பின்னால தொல்ல தராம இருக்க அவனையும் கூட்டாளியாக்கு. கௌரி மினாமுரா சிரிக்கிறா. சரி. அவ திரும்பி உத்தரவிடுறா. ஹகனே, அகனேவின் துணியை கழட்ட உதவு. ஹகனே பதிலளிக்கிறான். சரி. குழுவில் ஒருத்தன் கேமராவை ஆன் பண்றான். சரி, இப்ப படம் எடுக்கலாம். ஹகனே அகனேவை நோக்கி போய் அவ துணியை கழட்ட ஆரம்பிக்கிறான். என்னால அசைய முடியல. என் உடம்பு நான் நினைச்சதை செய்யல. இது ஏன் எப்பவும் எனக்கே நடக்குது? குரமுரா தக்காயுகி அவனை பழிவாங்கினதும் அவன் அரை மனத்தில நினைவுக்கு வருது. ஹாகன் தன் வகுப்பு தோழரை நாற்காலியால் அடித்ததையும் நினைவு கூர்கிறான். உதவியற்றவனாக உணர்கிறான். நான் எப்போதும் கெட்டவர்கள் பக்கம் அவளை தொடர்ந்து உடையவிழ்கிறேன். ஹாகன் தன்னை நியாயப்படுத்துகிறான். எதிர்க்காததற்கு காரணம் அது எளிதாக இருந்தது. வேறு வழியில்லை என்று எப்போதும் சொல்லலாம். பின் அசாஹி ஹினாட்டாவின் உறுதியான கண்களை நினைக்கிறான். அசாஹி ஹினாட்டா மேலிருந்து இறங்குகிறார்.
அவன் செய்து கொண்டிருந்ததை முடிப்பதற்குள் அவன் ஹாகேனின் முகத்தில் நேரடியாக உதைக்கிறான். தரையில் வீழ்த்துகிறார். அவன் கண்ணாடி பறந்து போகிறது. ஹாகன் குழப்பத்துடன் எழ முயல்கிறான். அது என்ன? காவோரி மினாமுரா பதற்றத்துடன் சக்தியை பயன்படுத்த முயல்கிறாள். நீயும் இங்கேயா? யாகுனோ அகானே வெறித்து பின்னால் பார்க்கிறாள். அவன் வலிமையான முதுகு இன்னும் அவள் முன் உள்ளது. அகானே மங்களாக அசாஹி ஹினாட்டாவை காண்கிறாள். தன்னை அறியாமல் ஹினாட்டா என்கிறாள். அவன் கோபத்துடன் குழுவின் முன் நிற்கிறான். காவோரி மந்திர கோலத்துடன் ஏன் இங்கே என்கிறாள். எதிரே நின்ற உருவத்தை வியப்புடன் பார்க்கிறாள். ஹினாட்டா இஷிஜிமா பின்னர் நின்று கொண்டு கேட்கிறார். அவர் யார்? கௌரி வெறுப்புடன். அவர் என் வகுப்பு தோழர் என்கிறாள். பலவீனமானவர். இஷிஜிமா ஏளனமாக, பலவீனமானவரா? அப்படிப்பட்டவர் இங்கே ஏன் வந்தார்? கௌரி உடனே, யாருக்கு தெரியும் என்கிறாள். நானும் அதையே யோசிக்கிறேன். கௌரி மந்திர கோலத்தை உயர்த்தி ஹினாட்டாவை மயக்க முயல்கிறாள். அவள் வஞ்சகமாக சிரிக்கிறாள். இப்போது நான் உனக்கு எதுவும் செய்ய மாட்டேன் ஹினாட்டா. நீயும் எங்கள் குழுவில் சேர விரும்புகிறாய் இல்லையா? ஹினாட்டா மயங்குவார் என எதிர்பார்த்தாள். ஆனால் அவர் தலை குனிந்தார். அமைதியாக, நான் ஒன்று கேட்கப் போகிறேன் என்கிறார். நீயும் அகனேவும் நண்பர்கள் இல்லையா? கௌரி குறுக்கிட்டு, இல்லை என்றால் என்ன? ஹினாட்டா தொடர்கிறார். அவள் குடும்ப நிலை உனக்கு தெரியுமா? கௌரி பெருமிதமாக, நன்றாக தெரியும். அதனால்தான் இந்த வேலையை அறிமுகப்படுத்தினேன். நான் நல்லவள் இல்லையா? அந்த நேரத்தில் ஹகானி பலவீனமாக எழுந்திருக்க முயற்சிக்கிறார். அவன் நடுங்கியபடி, விடுங்கு என்கிறான். கௌரியை சுட்டிக்காட்டி அம்பலப்படுத்துகிறான். அகானே மறுத்தாள். ஆனால் கௌரி கலைப்பொருளை பயன்படுத்தினாள். தன்னோட திட்டம் வெளிவந்ததை பார்த்த கௌரி கோபத்தோட யோசிக்கிறாள். கௌரி கோபமாக நினைக்கிறாள். சீச்சி. தலையில அடிபட்டு விழித்துக் கொண்டார் போல. கௌரி ஹினாட்டாவை பார்க்கிறாள். அவன் மயங்கவில்லையே. அவள் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாங்க. இந்த ஆள் மேல இந்த ஆடம்பரம் வேலை செய்ய எவ்வளோ நேரம் ஆக போகுதோ? ஹேகன் எழுந்துகிட்டே கண்ணாடி சரி பண்ணிக்கிட்டு சந்தேகமா கேட்கிறாரு. நீ இங்க என்ன வந்த? நான் உன்னை கூப்பிடலையே. ஹினாட்டா சும்மா சிரிச்சுக்கிட்டு சொல்றாங்க. நீ என்ன கூப்பிடதானே வந்த? ஹினாட்டா சொல்றாங்க. நீ என்கிட்ட ஏதாவது கேட்க போறதுதான் இல்லையா? ஹேகனோட கஷ்டமான நிலைமையை பார்த்த ஹினாட்டா சொல்றாங்க. ஹினாட்டா சொல்றாரு, நான் தகாயுகியா இருந்தா உங்க கோரிக்கையை கேட்டிருக்கவே மாட்டேன். நான் உன்னை கேட்பேன் ஹகானி. இந்த வார்த்தைகள் புதிய உணர்வை ஏற்படுத்துகின்றன. இதை சொல்லும்போது அவன் வாழ்க்கையிலேயே இல்லாத மாதிரி ஒரு பெருசான உணர்வு வந்த மாதிரி ஆகிறான். இதை சொல்லும்போது எதிர்குழு நகர்கிறது. பெல்லட்கன் கேலியாக சிரிக்கிறார். நீ ஹீரோ மாதிரி நடிக்கிறியா? உன் யோசனை தப்பு. நீ இருமுறை தப்பிச்சே, ஆனா அவன் கையை துப்பாக்கியா மாத்துறான். இதுதான் உன் கடைசி முறை. அவன் தன்னம்பிக்கையா சொல்றான். ஹினாட்டாவுக்கு கடந்த காலம் மீண்டும் நினைவுக்கு வருது. அகானேவோட துயரம் தான் நினைவுக்கு வருது. விபத்து, அப்பா படுக்கையில அம்மா அந்த கஷ்டம் தாங்க முடியாம நொறுங்கி போனாங்க. ஹாஸ்பிடல் ரூம்ல அவள் வெறியோட கத்துனாங்க. குடும்பம் பத்திரமா இருக்கும்னு சொல்லி என்ன பயன்? உன்னையே காப்பாத்த முடியலையே. அகனே அம்மாவை பிடிச்சு நிறுத்த முயற்சிக்கிறா. நிறுத்து. அகனேவோட அம்மா கோபமா சொல்றா. நான் சொல்றது உண்மைதானே? ஆஸ்பத்திரி பில் ரொம்ப ஜாஸ்தி. அதை தவிர்க்க முடியாது. சிகரெட்டை அணைச்சிட்டு உத்தரவிடுறா. நடுநிலை பள்ளி முடிச்சதும் நீயும் வேலைக்கு போகணும். உடனே அவ வெளியேறா. அகனே அப்பாவை குணப்படுத்த வழி தேடுறா. உலகில் எங்கேயோ பாசிலிஸ்க்னு ஒரு ஜீவன் இருக்காம். இதன் இதயம் எல்லா நோய்களையும் குணப்படுத்தும் என்கிறார்கள். விரக்தியடைந்த அகனேவுக்கு எல்லாம் கடினம். ஆனால் அது மிக அரிது. யாரும் விற்பதில்லை. வேறு வழியே இல்லை. நானே போய் தேட வேண்டும். ஒரே நம்பிக்கை உள்ளது. அதற்கு தேசிய அகாடமிக்கு செல்ல வேண்டும். நாட்டுக்கு சேவை செய்யும் வீரர்களை பயிற்றுவிக்கும் ஒரே பள்ளி. இப்போது பெல்லட் துப்பாக்கி ஹினாட்டாவை நோக்கி குறிவைக்கிறது. மூன்றாவது முறை இருக்காது. ஹினாட்டா அசையாமல் நிற்கிறார். குண்டு வரும்போது ஹினாட்டா கையை உயர்த்தி முகத்தை மறைக்கிறார். கையில் பட்டு குண்டு தள்ளி விழுகிறது. ஹினாட்டாவுக்கு ஒரு கீறல் கூட இல்லை. இதை பார்த்து கௌரி அதிர்ச்சி அடைகிறாள். அவளால் நம்பவே முடியவில்லை. இஷிஜிமா அதிருப்தியுடன் நெற்றியை சுருக்குகிறார். பெல்லட்கன் முகம் பயத்தில் வெளியேறி போடுது. அவனால் உண்மையை ஏற்க முடியவில்லை. இவன் பிச்சைக்காரனா? நான் கை வீசினேன். அவன் மறுபடியும் தடுத்து விட்டான். இஷிஜிமா குளிர்ச்சியாக பதிலளிக்கிறார். நீ முட்டாளா? இது வெறும் அதிர்ஷ்டம் அல்ல. இஷிஜிமா ஹினாட்டாவை ஆழமாக பார்க்கிறார். யோசிக்கிறார். அவனது சக்தி என்ன? கௌரி ஆச்சரியப்படுகிறாள். அவனுக்கு திறமை இல்லை என்று நினைத்தேன். இஷிஜிமா எச்சரிக்கையாக இருக்கிறார். சக்தி இல்லாத பொருள் இல்லை. அவன் ஏதோ மறைக்கிறான். கௌரி பயனற்றவர் முன் பலவீனமாக தோன்ற விரும்பாமல் தனக்குள் கேட்கிறாள். ஆனால் ஏன்? என் சக்தி ஏன் அவன் மீது வேலை செய்யவில்லை? அவள் மந்திர கோலத்தை மீண்டும் ஹினாட்டாவை நோக்கி காட்டி அதிசயத்தை எதிர்பார்க்கிறாள். கொஞ்ச நேரத்தில் வேலை செய்யும் இல்லையா? அப்போது ஹினாட்டாவின் மணிக்கட்டு கட்டுப்பாட்டு பலகை ஒளிர்கிறது. ஒரு செய்தி தோன்றுகிறது. ஒருவரின் மன உறுதி மேம்பாடு செயல்பட்டு அறியப்படாத மனக்கட்டுப்பாட்டை எதிர்க்கிறது.
இந்த திறன் கவோரியின் பொருளை எதிர்க்க ஹினாட்டாவுக்கு உதவியது தெரிய வருகிறது. திடீரென ஒரு பெரிய வெண்கல கை ஹினாட்டாவின் பின்னால் இருந்து தாக்குகிறது. ஹினாட்டா குதித்து தாக்குதலை தவிர்க்கிறார். பெரும் கை தரையில் மோதி பாறைகளை சிதறடிக்கிறது. பெரியவன் கோபத்தில் நாக்கை சொடுக்குகிறான். அவன் கவனித்தான். பல தாக்குதல்களுக்குப் பிறகு ஹினாட்டா இறுதியாக கோபம் அடைகிறார். ஏன் நீங்கள் எல்லாரும் இப்படி கைகளை இறுக்கி உறுதியாக கூறுகிறார்? சக்தி பிறரை துன்புறுத்தும் கருவி அல்ல. கலைப்பொருட்கள் அனைவரையும் வேற்று பரிமாண அரக்கர்களிடமிருந்து பாதுகாக்க வேண்டும். இதை கேட்டு இஷிஜிமாவால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. ஹே, அவன் கூட்டாளிகளும் சேர்ந்து சிரிக்கிறார்கள். ஹா ஹா ஹா, இந்த பையன் ஒரு நகைச்சுவை நடிகன். அவர்களின் கேலி போக்கைக் கண்டு ஹினாட்டா அதிர்ச்சியடைகிறார். இஷிஜிமா முகத்தை தடவி மெல்லிய குரலில், ஏய், உனக்கு இந்த உலகம் எப்படி இயங்குகிறது என்று தெரியவில்லையா? அவர் சிலர் மட்டுமே அரசு சார்ந்த அணிகளில் சேர முடியும் என்கிறார். இஷிஜிமா பெரும்பாலோர் கலைப்பொருட்களால் மட்டும் வாழ முடியாது என்று கூறுகிறார். ஆனால் அவை நாம் கடினமாக உழைத்து பெற்ற கலைப்பொருட்கள் இல்லையா? அவற்றை பணம் சம்பாதிக்க பயன்படுத்தாமல் இருப்பது வீணல்லவா? ஹினாட்டாவால் இனி பொறுக்க முடியவில்லை. அவரது உடல் மாறி கலைப்பொருள் பிரகாசமான ஒளியால் சூழ்கிறது. அவர் பணத்துக்காக என்றால் என்று கூறி சுரண்டப்படும் அகனேவை பார்க்கிறார். நல்ல எதிர்காலத்திற்காக முயல்வோரை குறிவைப்பது சரியா என்று குற்றம் சாட்டுகிறார். இஷிஜிமா கேலியாக சிரிக்கிறார். நிச்சயமாக. அவர் ஒரு வில்லன் போல் திமிருடன் பேசுகிறார். நான் துன்பப்படாதவரை மற்றவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்த உலகத்துல நான் மட்டும்தான் அப்படி வாழ்றேன்னு நினைக்கிறாய. கௌரியின் தோளில் கை வைத்து அவளை உதாரணமாக்குகிறான். பெருமையாக நண்பரை விற்க தயார் என்கிறாள். அகனேக்கு கட்டுப்பாட்டிலும் நடப்பது புரிகிறது. நண்பரின் துரோகத்தால் கண்களில் கண்ணீர் பெருகுகிறது. இஷிஜிமா சலிப்புடன் புத்திசாலித்தனமான தேர்வு என்கிறார். திருப்தியுடன் சிரித்து உறுதியின்றி உழைப்பது முட்டாள்தனம் என்கிறார். இந்த கீழ்த்தரமான எண்ணத்தால் ஹினாட்டா கோபம் கொள்கிறார். இஷிஜிமாவை நோக்கி பாடம் புகட்ட ஓடுகிறான். குத்து விடுகிறான். ஆனால் பெரும் கை தோன்றி தடுக்கிறது. பெரியவன் மகிழ்ச்சியுடன் அடடா என்கிறான். இஷிஜிமா கேலியாக திறமை இருப்பதாக நினைத்தேன் என்கிறார். இவ்வளவுதான் உன் சக்தி போல என்கிறார். ஹினாட்டாவை அவமதிப்பாக பார்க்கிறான். இந்த உலகில் நீ ஏன் இறை என்று சொல்கிறேன்? நீ மிகவும் பலவீனமாக இருப்பதால்தான். ஆத்திரத்தில் நடுங்கி கையை முறுக்கி சக்தியை திரட்டுகிறான். அவன் ராட்சத கையில் சக்தி வாய்ந்த குத்து விடுகிறான். அந்த நேரம் ஹினாட்டாவின் உள்கோபம் வெடிக்கிறது. பலவீனரை ஏன் கொடுமைப்படுத்தி திருப்தி அடைகிறீர்கள்? சிந்திக்க சிந்திக்க அவனுக்கு கோபம் அதிகரிக்கிறது. அவனைப் போல் எத்தனையோ பேர் போராடுகிறார்கள். இவர்கள் செயல்களால் ஹினாட்டா வெடிக்கும் நிலையில் உள்ளான். இனி இந்த கொடுமையை பொறுக்க மாட்டேன். பலவீனரை சுரண்டலாம் என்று உண்மையில் நினைக்கிறார்களா? ஹினாட்டா சக்தியை திரட்டி குத்துவிட முன்னேறுகிறான். என்னை குறைத்து மதிப்பிடாதே. கட்டுப்பாட்டு பலகை ஒரு அறிவிப்பை காட்டுகிறது. உன் கோபம் ஒரு சக்தியை தூண்டியுள்ளது. கட்டாய மேம்பாடு துவங்குகிறது. பேராற்றல் சார்ஜாகி ராட்சத கை பின்னோக்கி பறக்கிறது. எதிர்பாராத தாக்குதலால் பெரியவன் சுவரில் மோதுகிறான். குழு அந்த சக்தியால் அதிர்ச்சி அடைகிறார்கள். ஹினாட்டாவிடம் உறுதிப்படுத்துதலை கேட்கிறது. அப்படியா? பலவீனம் ஒரு பாவம். இரக்கமின்றி அவன் கோபத்துடன் கத்துகிறான். அதே வார்த்தையை உனக்கே திருப்பித் தருகிறேன். புதிய பயன்முறை செயல்படுத்தப்படுகிறது. கலைப்பொருள் ஆத்திர கவசம். இது பயனர் கோபத்தால் சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. அவன் உடல் சிவப்பாக ஒளிர்கிறது. அவர் எச்சரிக்கிறார். உங்களைப் போன்ற கழிவுகள் மறையும் வரை நான் ஸ்ட்ராங் ஆகுவேன். ரேஜ் ஆர்மர் ஹினாட்டாவுக்கு அபரிமித சக்தியை அளிக்கிறது. அவனின் ஆற்றல் இஷிஜிமாவின் குழுவை அசைக்கிறது. அவனை குறைவா நினைத்து விட்டோம். ஹேகன் ஆச்சரியத்துடன் கூறுகிறார். கவசம் மாறிவிட்டது. இது கௌரியின் பொருள் என இஷிஜிமா நினைக்கிறார். இப்படித்தான் அவள் சக்தி செயல்படுகிறதா? ஆனால் ஏதோ சரியில்லை என உணர்கிறார். இல்லை, அது அல்ல. ஹினாட்டாவை பார்த்து கௌரி பயந்து வெளிறுகிறாள். கண்ணிமைக்கும் நேரத்தில் ஹினாட்டா இஷிஜிமா முன் தோன்றுகிறார். அவன் வேகம் இஷிஜிமாவை அதிர்ச்சியடைய செய்கிறது. அதிர்ஷ்டவசமாக அவர் தாக்குதலை தவிர்க்கிறார். ஆனாலும் இஷிஜிமாவின் முகத்தில் சிறு கீறல் விழுகிறது. இஷிஜிமா கோபமாக திருப்பி உதைக்கிறார். உரா! ஆனால் ஹினாட்டா விரைவாக தப்பிக்கிறார். கௌரி பயந்து அடக்குமுறையா என்கிறாள். இன்னும் அவன் இவ்வளவு பலமாக இருக்கிறானே. இஷிஜிமா ஆச்சரியத்துடன் யோசிக்கிறார். அவன் எல்லைக்கு தள்ளப்படுகிறான். அவன் வலிமை அடைகிறான். ஆனால் ஹினாட்டா தன்னை விட வலிமையானவன் என நம்ப மறுக்கிறார். அது சாத்தியமில்லை. தண்ணீர் பாட்டிலை எடுத்து பெருமை கொள்ளாதே என்கிறார். பாட்டிலை திறந்து பொருளில் நீரை ஊற்றுகிறார். நான் விலகிவிட்டேன். ஆனால் பி வகுப்புல இருந்தேன். பொருளில் இருந்து நீர் வெளியேறுகிறது. இஷிஜிமா ஆணவத்தோடு கூறுகிறார். தொடக்கத்திலிருந்தே என் சக்திக்கும் உன் சக்திக்கும் உள்ள வித்தியாசம் மிகப்பெரியது. அவர் கையை வீசி 3 நீர் தாக்குதல்களை ஹினாட்டாவை நோக்கி அனுப்புகிறார். ஹினாட்டா அத்தாக்குதல்களை எளிதாக தடுக்கிறார். இஷிஜிமா கவலைப்படத் தொடங்குகிறார். சாதாரணமாக என் கை உடைந்திருக்க வேண்டும். அவர் முன்பு போல அமைதியாக இல்லை.
மேலும் என் அசைவுகள் முன்பை விட மிகவும் சிறப்பாகிவிட்டன. என்ன நடக்கிறது இங்கே? இருப்பினும் ஹினாட்டாவின் பலவீனத்தை நினைத்து உனக்கு அனுபவம் இல்லை என்கிறார். தரையிலிருந்து நீரை கட்டுப்படுத்தி ஹினாட்டாவின் கீழிருந்து எழச் செய்கிறார். எதிர்பாராத இந்த நகர்வால் ஹினாட்டா திகைக்க பாம்பு போல் நீர் அவரை சுற்றி கொள்கிறது. இஷிஜிமா பெருமிதமாக கூறுகிறார், இதுதான் கட்டுப்படுத்தும் சக்தி. அவரை சிக்க வைத்து நன்றாக யோசி என கத்தி நீர் குண்டுகளால் தாக்குகிறார். நேரடியாக தாக்கப்படுகிறார். ஹினாட்டா வலியால் கத்துகிறார். ரத்தம் வருகிறது. இஷிஜிமா கேலியாக கேட்கிறார், இரும்பு கம்பியால் அழுத்தப்படுவது போல் இருக்கிறதா? தனது பொருளில் மேலும் நீரை ஊற்றுகிறார். அவன் தன்னிச்சையாக விளக்குகிறான், என் கலைப்பொருள் உங்களை போன்றவர்களை கையாள மிகவும் ஏற்றது. கொஞ்சம் தண்ணீர் தெளித்தால் நான் அதை சுதந்திரமாக பயன்படுத்தலாம். கலைப்பொருளை முழுமையாக சார்ஜ் செய்து தண்ணீரை சக்தி வாய்ந்த தாக்குதலாக குவிக்கிறான். நீங்கள் தவறான எதிரியை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள். பின்னர் ஹினாட்டா மீது தண்ணீரை வைத்து தாக்குகிறான். ஆனால் சிக்கியதால் தப்ப முடியவில்லை. ஆனால் திடீரென ஏதோ பறந்து இஷிஜிமாவின் தாக்குதலை திசை திருப்புகிறது. இஷிஜிமா திரும்பி உணர்கிறான். நீங்கள் உணர்வுகளை மீண்டும் பெற்றுள்ளீர்கள். ஸ்மோக்கிங் கன் அகனே கூறுகிறாள், என்னை எப்போதும் கட்டுப்படுத்த முடியும் என நினைத்தாயா முட்டாளே? அதே நேரம் ஹகனேவிடம் வெட்கத்துடன் மன்னிப்பு கேட்கிறாள். மன்னிக்கவும், யோசிக்காமல் செயல்பட்டு விட்டேன். என் உணர்வுகளை மீட்க உதவியது நீங்கள்தானே. முன்பு அவனை அறைந்ததையும் நினைவு கூர்கிறாள். காவுரி அகனே குணமடைந்ததை பார்த்து ஆச்சரியப்படுகிறாள். அகானை மீண்டும் கட்டுப்படுத்த முயல்கிறாள். ஆனால் வாய்ப்பு கிடைக்கவில்லை. அகனே முதலில் தாக்குகிறாள். துப்பாக்கிச் சூடு கௌரியின் மாய உருண்டையை பறக்க வைக்கிறது. நிச்சயமின்றி அவள் கேட்கிறாள், கௌரி, ஏன் எப்படி செய்தாய்? கௌரி அசிங்கமாகச் சிரித்து, பணம் தேவை என்பது தெளிவில்லையா என்கிறாள். அகனே இந்த பதிலால் அதிர்ச்சி அடைகிறாள். கௌரியின் முகபாவம் இருளடைகிறது. அந்த பார்வை ஏன்? எல்லைக்கு தள்ளப்பட்டு அவள் அகனேவை கேலி செய்கிறாள். உன் பொருள் குப்பையை விட வேறல்ல. நீ எனக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவள் சிரிக்க அகனே கோபத்தில் துப்பாக்கியை நடுங்கும் கையால் பிடிக்கிறாள். திடீரென எங்கோ இருந்து வந்த குண்டு அகனேவை தாக்குகிறது. பிரிவை எதிர்த்ததற்கான தண்டனை இது. ஹினாட்டா சிக்கியுள்ளார். அகனே தாக்கப்பட்டுள்ளாள். இருவரும் எதிர்க்க முடியாமல் இருக்கின்றனர். இஷிஜிமா ஹினாட்டாவிடம் முடிந்தது என்கிறார். அவனை பார்த்து நகைக்கிறான். கவலைப்பட வேண்டாம், உன் மூளையை சுத்தம் செய்வேன். கௌரியை பார்த்து புகழ்கிறான். கௌரி இல்லையேல் நிலைமை மோசமாகி இருக்கும். அகனே மெல்ல நடுங்கும் குரலில் அழைக்கிறாள். ஹினாட்டா. அவள் எழ முயல்கிறாள். அவள் முன்பை விட அமைதியாக உள்ளாள். சீச்சி, அவர்கள் சொன்னபடி நானே பழிவாங்க முடியாது. நான் பயனற்றவள். திடீரென அவள் தன்னம்பிக்கையுடன் உரத்துச் சொல்கிறாள், இனி நான் முயற்சிப்பேன். நான் நிச்சயம் இப்போதை விட இன்னும் பலசாலியாக என்று ஆகுவேன். அவள் எழ முயன்று தன் பொருளை இறுக மெதுவாக முணுமுணுக்கிறாள். அவள் துப்பாக்கி சுடுகிறாள். இஷிஜிமா சுலபமாக கையால் குண்டை தடுக்கிறார். ஹினாட்டா திடீரென கட்டுகளிலிருந்து விடுபடுகிறார். இஷிஜிமா அதிர்ச்சியடைகிறார். என்ன? அகானே மெல்லச் சிரிக்கிறாள். இப்போது உன்னை நம்பலாமா? ஹினாட்டா சிறிது புன்னகைக்கிறார். அவர் வலிமையால் நிரம்பி உறுதியாக பதிலளிக்கிறார். என்னிடம் விடு என இஷிஜிமா இருமாப்பாகச் சொல்கிறார். நீ முட்டாளா? ஒருமுறை சிக்க வைத்தால் மீண்டும் முடியும். அவர் மீண்டும் நீரை வரவழைத்து ஹினாட்டாவை கட்டுகிறார். இப்போது ஹினாட்டா மெதுவாகச் சொல்கிறார், பழிவாங்கல். தன் சக்தியால் கட்டுகளிலிருந்து எளிதில் விடுபடுகிறார். இஷிஜிமா அதிர்ச்சியடைகிறார். ஹினாட்டா தலை குனிந்து கூறுகிறார், நான் எல்லாம் கேட்டேன். நாம் எல்லாம் குப்பை, கிளாசி, பயனற்றவர்கள் என்று பேசிக்கொண்டே ஹினாட்டாவால் தொடர்ந்து தாக்கப்பட்டு இஷிஜிமா பதறுகிறார். இது என்ன? ஹினாட்டா அமைதியாக கூறுகிறார். குழியின் அடியில் இருந்தாலும் மேலேற முயற்சிக்கலாம். தாக்குதல்களில் மாற்றம் ஏற்பட்டதை இஷிஜிமா உணர்கிறார். ஏதோ வித்தியாசமாக உள்ளது. பாட்டிலை மிதித்து தன் தாக்குதல்கள் பயனற்றவை என உணர்கிறார். ஏன் பலனளிக்கவில்லை? விரைவில் அவர் முடக்கப்படுகிறார். கோபம் நிறைந்த ஹினாட்டா அவர் முன் நிற்கிறார். இரக்கமின்றி, குப்பைக்கு உண்மை சக்தி காட்டுவேன் என்றீரே என்கிறார். இஷிஜிமா பதறி தப்ப வழியின்றி தவிக்கிறார். ஆசாஹி ஹினாட்டா வேகமாக இஷிஜிமாவை முகத்தில் முழு படத்துடன் குத்தி தரையில் மோதுகிறது. முழு பலத்துடன். ஹிகாரி அதிர்ச்சியுடன் பார்க்கிறாள். இஷிஜிமா பயந்து ஹினாட்டாவின் அடுத்த தாக்குதலை எதிர்நோக்குகிறார். யாக்குனோ அகானே ஹினாட்டா என கத்துகிறார். அவன் அமைதியாகி எழுந்து நிற்கிறான். இஷிஜிமா நிம்மதி பெருமூச்சு விடுகிறார். பின்னால் நின்றவர், சென்பாய், விளையாடாதீர்கள் என்கிறார். பிறகு அவன் உடனே தன் போக்கை மாற்றி துப்பாக்கியை தூக்குகிறான். போடா! ஆசாஹி ஹினாட்டா அதிர்ச்சியுடன் திரும்புகிறார். பெல்லட் கண் சுடுகிறது. ஆனால் அவர் கையை உயர்த்தி தடுக்கிறார். ஹினாட்டா கோபமாக பெல்லட் கண்ணை நோக்கி நடக்கிறார். அவன் பயந்து, இது தற்செயலாகதானே என நினைக்கிறான். ஹினாட்டா காலரை பிடித்து தூக்கும்போது அவன் அதிர்ச்சி அடைகிறான். ஹினாட்டா கோபமாக, இனி எங்களை தொந்தரவு செய்யாதே என்கிறார். அவன் ஆத்திரத்துடன் கத்துகிறான்.
உங்களோட விளையாட எனக்கு நேரமில்லை. பெல்லட்கன் தடுமாறுகிறது. அவன் பயத்தில் கண்களை மூடுகிறான். புரிஞ்சிட்டேன். ஆசாஹி ஹினாட்டா கேட்டதும் உடனே அவனை விட்டுவிடுகிறார். பெல்லட்கன் தரையில் விழுந்து இஷிஜிமாவையும் நடுங்கும் தன்னையும் புறக்கணிக்கிறார். ஆசாஹி ஹினாட்டா திரும்பி நடக்கிறார். ஹிகாரி பயந்து அவன் கடந்து செல்வதை பார்க்கிறாள். யாகுனோ அகானேயும் ஹகானேயும் வெளியே நின்று பெருமூச்சு விடுகின்றனர். தந்தை உறுதியான மனம் வலிமையானது என்று சொன்னது நினைவுக்கு வருகிறது. அகானே, இதை மறக்காதே. யாகுனோ அகானே நெகிழ்ந்து அவனை பார்க்கிறாள். பின் பிரகாசமாக சிரித்து ஆசாஹிக்கு கை தட்டுகிறாள். வெளியே ஹெட்போன் அணிந்தவர் கதவருகே பேசுகிறார். அவர் மறுமுனையில் உள்ளவரிடம் முடிவுகள் ஆச்சரியம் என்கிறார். அடுத்து என்ன செய்வீர்கள் முதல்வரே? சுஷிமா அட்சுஷி அலுவலகத்தில் டேப்லெட்டை பார்க்கிறார். திரையில் பார்த்து எல்லை மீறுவோர் தங்க தகுதியற்றவர் என்கிறார். வழக்கம்போல் செய்யுங்கள் என மறுமுனை பதிலளிக்கிறது. புரிந்ததா? முதல்வர் யோசிக்கிறார். முடிவுகள் எதிர்பார்த்ததை விட சிறப்பு. திரையில் மாணவர்களை பார்க்கிறார். அடுத்த மதிப்பீட்டு தேர்வை ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். வெம்மையான ஒளி பள்ளியை சூழ்கிறது. உள்ளே அறிவிப்பு பலகையை மாணவர்கள் சூழ்ந்துள்ளனர். போர்டில் ஒரு அறிவிப்பு உள்ளது. அதில் வெளியேற்ற அறிவிப்பு. இன்று முதல் பின்வரும் மாணவர்கள் வெளியேற்றப்படுவார்கள். 1C கொய்ச்சி தனுமா, 1C சுனயோஷி டைமோன், 1C டோமோஹாரு ஷுகா, 1A கவோரி மினாமுரா. வெளியேற்றப்பட்ட மாணவர்கள் வால்கிரியா பள்ளி வளாகத்திற்குள் நுழைய தடை. நீங்கள் அத்துமீறி நுழைந்தால் பள்ளி நிர்வாகம் சட்டவிரோத ஊடுருவலை காவல்துறைக்கு புகார் செய்யும். பின்னால் நின்ற யாகுனோ அகானே வெட்கத்துடன் கேட்கிறார். நீங்கள் அவர்களை புகார் செய்தீர்களா? அவர் சாதாரணமாக பதிலளிக்கிறார். இல்லை, நான் ஏன் அப்படி செய்ய வேண்டும்? அவர்கள் எப்போதுமே இப்படித்தான். ஒருவேளை அவர்கள் முன்பே கண்காணிக்கப்பட்டிருக்கலாம். அவள் அவனுடன் பேசிக்கொண்டிருக்க அவர்களின் நண்பர்கள் இருவர் நடந்து வருகிறார்கள். கௌரியைத் தவிர மற்றவர்களுக்கு பள்ளியில் கெட்ட பெயர். குராமுரா தகாயுகி சத்தமாகச் சொல்கிறார். என்ன இந்த சத்தமெல்லாம்? ஹாக்கியின் சங்கடமாக பதிலளிக்கிறார். யாருக்குத் தெரியும்? அவன் போக திரும்பி போரிங் என்கிறான். பசிக்குது. கேண்டீனுக்கு போகலாமா? ஹாகன் அவனை பின்தொடர்கிறான். சரி. ஆசாஹி ஹினாட்டா யாகுனோ அகனேவிடம் நீ விரும்பினால் அவரிடம் பேசலாம் என்கிறாள். நேற்று நான் நன்றி சொன்ன போது அவருக்கு காரணங்கள் இருந்திருக்கலாம். ஹகன் நான் எதுவும் செய்யவில்லை என்று சொன்னது அவளுக்கு நினைவிருக்கிறது. அவர் எதுவும் செய்யவில்லை என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். அவன் திரும்பி பார்த்து எனக்கு புரிகிறது என்றான். ஆசாஹி விலகிச் செல்கிறார். யாகுனோ அவரை ஆச்சரியமாக பார்க்கிறார். எங்கே போகிறீர்கள்? அவன் திரும்பி அவளுக்காக காத்திருக்கிறான். சிற்றுண்டி சாலைக்கு. மதிய உணவு நேரம். அவள் மகிழ்ச்சியுடன் பின்தொடர்கிறாள். சரி. ஆசாஹி குழப்பத்துடன் ஏன் என்னை பின்தொடர்கிறீர்கள் என்கிறார். உணவு கொண்டு வந்தீர்களா? இதனால் அவள் பதற்றமடைகிறாள். யாகுனோ மிகவும் உற்சாகமடைகிறாள். ஒன்றாக சாப்பிடுவோம். நமக்கு நண்பர்கள் யாரும் இல்லையே. ஆசாஹி ஆச்சரியத்துடன் சொல்கிறார். ஓ சரி. இருவரும் பள்ளி வளாகத்தில் மரத்தடி பெஞ்சில் சாப்பிடுகிறார்கள். யாகுனோ சக்தியை கூட்டும் கலைப்பொருளா என்று கேட்கிறாள். இருக்கும் திறனை மட்டுமே மேம்படுத்த முடியுமா? ரொட்டியை மென்றபடி பதிலளிக்கிறான். அப்போ எனக்கு முதலில் திறமை இருக்கணும் இல்லையா? அவள் அவனை நோக்கி திரும்புகிறாள். ஒருவேளை உன்னிடம் ஏற்கனவே இருக்கலாம், ஆனால் நீ இன்னும் கண்டுபிடிக்கல. அவன் அதை மறுக்கிறான். இல்லவே இல்ல. ஆசாஹி ஹினாட்டா நினைக்கிறான். நேத்து சண்டை போட்டதுல செக் பண்ண மறந்துட்டேன். புது கவசம் அன்லாக் ஆனதால அப்கிரேட் லிஸ்டும் அப்டேட் ஆகியிருக்கு. அவன் தனது மேம்பட்ட நிலையை காட்டிய சிஸ்டம் ஸ்கிரீனை நினைக்கிறான். மேம்பட்ட உடல், திறமை, ரேஜ் ஃபிஸ்ட். அவன் தொடர்ந்து யோசிக்கிறான். பெரும்பாலும் இது அட்டாக்கில் ஃபோகஸ் பண்ணுது. இந்த ரேஜ் ஆர்மர் என் அட்டாக் திறமையில உள்ள குறைகளை காட்டுது. பழைய கவசங்களின் படங்கள் அவன் கண்முன்னே தோன்றுகின்றன. பலமான உணர்வுகள் அப்டேட்டை தூண்டுது போல. அடுத்த கண்டிஷன்ஸ் தெரியல, ஆனா இப்படியே போனா கவசம் வளர்ந்துகிட்டே இருக்கும். ஆசாஹி ஹினாட்டா ரேப்பரை இருக்க பிடித்து மெல்லுகிறான். உறுதியா நான் இன்னும் பலமாக ஆக முடியும். யாகுனோ அகானே சாப்பாட்டை வச்சுட்டு எழுந்திருக்கிறாள். ஹினாட்டா அவள் தீர்மானமா எழுந்து சொல்கிறாள். என்னையும் உன் கூட பயிற்சி பண்ணவிடு. பெல்லட்கன் ஞாபகம் வந்து அவள் சோகமாகிறாள். உடனே உங்களைப் போல வலிமையாக முடியாது, ஆனால் அவனை விட வலிமையாக முடியும். அவள் வெட்கத்துடன் தலை குனிகிறாள். நான் முயல்கிறேன், ஆனால் ஆசாஹி ஹினாட்டா குறுக்கிடுகிறார். எனக்கு தெரியும். யாகுனோ அகானே வெட்கத்துடன் நிமிர்ந்து பார்க்கிறாள். அவர் தொடர்கிறார். நீ உன் கலைப்பொருளை பயன்படுத்துகிறாய். உன் உடல் திறன் அந்த ஆற்றலின் பண்புகளை மேம்படுத்துகிறது இல்லையா? போரில் காயமடைந்த அவள் நினைவு அவன் மனதில் மின்னுகிறது. அந்த தாக்குதலில் சிறு காயம் மட்டுமே அடைந்தது. உன் முயற்சியின் சான்று. அகானே சிவக்கிறாள். ஒற்றலை மிகவும் வெட்கப்படுகிறாள். மகிழ்ச்சியுடன் இன்னும் பயிற்சி தேவை என்கிறாள். யாகுனோ அகானே அவனை நோக்கி கை நீட்டுகிறாள். வாக்குறுதிபடி நான் வலிமையாவேன். ஆசாஹி ஹினாட்டா கவனமாக கேட்கிறார். அவள் பிரகாசமாக புன்னகைக்கிறாள். நேற்று உதவியதற்கு நன்றி. அவன் திரும்ப புன்னகைக்கிறான். இருவரும் கைகளை பிடிக்கின்றனர்.
ஆசாஹி மேல் தளத்தில் யாரோ பார்க்கிறார் என்கிறார். மினாசே ஷிசுகு வெறுப்புடன் பார்க்கிறாள். பலவீனர்கள் நெருக்கமாக இருப்பது போல அவள் வேறொருவரிடம் திரும்புகிறாள். அதை பற்றி யோசித்தீர்களா? மினாசும் கூட்டாளிகளும் ஏளனமாக பார்க்கின்றனர். மறுமதிப்பீட்டு தேர்வை பற்றி ஷிரோஹனே சேர்வது நல்லது என்கிறார் குளிர்மையாக. நான் மறுக்கிறேன். இதை கேட்டு அவர்கள் செல்கின்றனர். மினாசே ஷிசுகு மீண்டும் சம்மதிக்க வைக்க முயல்கிறாள். புரிகிறது. மனம் மாறினால் சொல்லுங்கள், இன்னும் நேரம் இருக்கிறது. ஷிர்சானி சாச்சி எதிர்வினையாற்றவில்லை. அவர்கள் வெளியேறுவதை அமைதியாக பார்த்த சச்சி அந்த மூவருக்கும் கெட்ட பேர் என நினைக்கிறாள். ஷிசுகுவுக்கும் இது தெரிந்திருக்கும். யார் என்பது அவளுக்கு முக்கியமில்லையா? வலிமை மட்டும் போதுமா? கீழே பெஞ்சில் அமர்ந்திருக்கும் ஹினாட்டா அகானேவை பார்க்கிறாள். அவர்கள் நெருக்கமாக சாப்பிட்டு சிரிக்கிறார்கள். மினாசே ஷிசுகு நினைத்து இது மிக ஆபத்தானது என்கிறாள். வானம் தெளிவாக, சூரியன் பிரகாசமாக உள்ளது. உரத்த சத்தங்கள் அமைதியை குலைக்கின்றன. பயிற்சி செய்யும் மாணவர்களிடம் ஆசிரியர் கத்துகிறார். முதலில் உடலை பயிற்றுவிக்கவும். அவர் கிளாஸின் வகுப்பாசிரியர் டகாஷிமா கன்சோ. அவர் தொடர்கிறார். திறன்கள் வளர பல வழிகள் உள்ளன. உடல் வலிமை மேம்பட்டால் எல்லாமே மேம்படும். மாணவர்கள் கடுமையாக பயிற்சி செய்யும் போது அவர் ஊக்குவிக்கிறார். கிளாஸி மற்ற வகுப்புகளை விட பின்தங்கியுள்ளது, ஆனால் இன்னும் வாய்ப்பு உள்ளது. மாணவர்கள் தற்காப்பு கலைகளை பயிற்சி செய்கின்றனர். டகாஷிமா கன்சோ முந்தைய வகுப்பு வைப்பு தவறு என நிரூபிக்க அழைக்கிறார். உங்கள் திறமையை அவர்களுக்கு காட்டுங்கள். ஆசாஹி ஹினாட்டா உறுதியுடன் கைகளை இறுக்கி கேட்கிறார். பின்னால் குரிமுரா டகாயுகி வியர்வையை துடைத்து அவனை வெறுப்புடன் பார்க்கிறான். வகுப்பறையில் ஆசிரியர் மேடையில் நின்று அறிவிப்பை தொடங்குகிறார். மறுமதிப்பீட்டு தேர்வு விரைவில் நடைபெறும். யாகுனோ அகானே கவலையுடன் கேட்கிறார். இம்முறை நிலைமையை மாற்ற முடியாவிட்டால் ஆசாஹி மற்றும் மற்றவர்கள் கவலையுடன் கேட்கின்றனர். வகுப்பு ஈயிலிருந்து தப்ப வாய்ப்பே இருக்காது. டகாஷிமா கன்சோ உற்சாகமாக கையை உயர்த்துகிறார். ஆனால் உங்கள் திறன் அளவு குறைவு என்பதால் சோர்வடைய வேண்டாம். அவர் விளக்கத் தொடங்குகிறார். தேர்வு திறன்களை மட்டும் சார்ந்திருக்கவில்லை. உடல் வலிமையும் பகுப்பாய்வு திறனும் முக்கியம். பின்னர் அவர் திடீரென தீவிரமாகிறார். இந்த ஆண்டு குழு வேலை கட்டாயம். வகுப்பின் பின்னால் உள்ள குரிமுரா தகாயுகி அதிருப்தியுடன் உரக்கக் கூறுகிறார். குழு வேலையா? அனைவரும் கிசுகிசுக்கிறார்கள். இதன் பொருள் என்ன? முன்னால் உள்ள ஹகீன் பதற்றமாக கேட்கிறார். குழுக்களை எப்படி அமைப்பது? அவர் பலகையில் 5 உறுப்பினர்கள் எழுதி வட்டமிடுகிறார். ஒரு குழுவில் அதிகபட்சம் 5 பேர். உறுப்பினர்களை பற்றி தகாஷிமா கன்சோ இடைநிறுத்துகிறார். அவர் சொல்லப்போவதை கேட்டு மாணவர்கள் அதிர்ச்சியடைகிறார்கள். வகுப்பு தரம் பாராமல் நீங்களே குழுக்களை அமைக்க வேண்டும். குரிமுரா தகாயுகி கோபத்தில் பற்களை கடிக்கிறான். அவன் கத்துகிறான். நீங்கள் விளையாடுகிறீர்களா? இவ்வகுப்பு மாணவர்களுடன் யார் குழு சேர்வார்கள்? தகாஷிமா கன்சோ அசைவற்று நிற்கிறார். அவர் உடனே பதிலளிக்கிறார். குழு அமைப்பதும் தேர்வின் ஒரு பகுதிதான். அரசுக்கு சிறந்த வீரர்களை பரிந்துரைப்பதே பள்ளியின் நோக்கம். இணைந்த அணிகள். குழுவில் இருக்க அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். அவர் வானத்தை நோக்கி காட்டுகிறார். வகுப்பிடம் அதிகம் எதிர்பார்க்கப்படவில்லை. இந்த வகுப்பிலிருந்து தப்பிக்க கடினமா உழைக்கணும். அவர் விரக்தியில் இருக்காரு. வகுப்புல சேர்ந்ததால எல்லாம் கெட்டுப்போச்சு. அப்ப குரிமுரா தகாயுகி பிரச்சனைக்கு காரணமான ஆசாஹி ஹினாட்டாவை கோபமா பாக்குறாரு. பள்ளி முடிஞ்சதும் எல்லாரும் குழுவா வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க பேசிக்கிட்டே. யாகுனோ அகானே கண்ணை விரிச்சு கேக்குறா. இப்ப என்ன பண்ண போறீங்க? ஆசாஹி ஹினாட்டா பிரெட் பாக்கெட்டை திறந்து அவள் பாக்குறா. என்னன்னு சொல்றீங்க? என்ன செய்யறது? அவ சாதாரணமா சொல்றா. தேர்வு குழுவுக்கு ஆட்களை தேடணும். 2 முன்னணி 2 பின்னணி வீரர்கள் நல்லது. அவங்க பேசும்போது குரிமுரா தகாயுகி வந்து ஏன்னு கூப்பிடுறாரு. ஆசாஹி ஹினாட்டா ஆச்சரியமா பாக்குறா. அவர் திமிரா சொல்றாரு. யாரு முட்டாளும் கூட குழு சேர? இத கேட்டு பக்கத்துல இருந்த ஹகானே வெட்கமா பாக்குறாரு. யாகுனோ அகானே எரிச்சலா பார்த்து சொல்றா. என்னடா வேணும்? குரிமுரா தகாயுகி கேக்குறான். அவன் ஆசாஹி ஹினாட்டாவோட காலரை பிடிக்கிறான். நீ ரொம்ப தலைக்கணம் ஆயிட்ட போல. அவன் பெருமையா சொல்றான். போய் லஞ்ச் வாங்கி வா, புரியுதா? இதெல்லாம் பார்த்து ஹினாட்டா முகம் சுளிக்கிறா. யாகுனோ அகானே கோபமா சொல்றா. நீயே போய் வாங்கிக்க. குரிமுரா தகாயுகி கோபப்படுறான். என்னடி சொன்ன? ஹினாட்டாவை விட்டுட்டு அவள் பார்த்து கேட்கிறான். நீ இவனோட ஜாலியா இருக்க? கௌரி வெளியேற்றப்பட்டா என கேள்விப்பட்டேன். நீ நிஜமாவே இவன் குழுல சேர போறியா? யாகுனோ அகானே உடனே பதில் சொல்றா. ஆமா, அதுதான் திட்டம். ஆசாஹி ஹினாட்டா அவளை பார்க்க திரும்புகிறார். அவள் முகம் இப்போது நம்பிக்கையால் நிறைந்துள்ளது. அவர் உங்களை விட மிகச் சிறந்தவர். உங்களுக்கு குழு வேலை திறன் இல்லை. குரிமுரா தகாயுகி கோபத்தால் முகம் சிவந்து நரம்புகள் புடைக்கிறது. அவன் ஆத்திரத்துடன் கேட்கிறான். என்னடி சொன்ன? பிறகு யாகுனோ அகானே ஹகானிடம் நீயும் ஒப்புக்கொள்கிறாய்தானே? அவனை அச்சுறுத்தும் விதமாக ஹகானியை பார்க்கிறான்.
நீயும் ஒப்புக்கொள் நாயே என ஹகான் தடுமாறுகிறான். அவன் கண்களை சந்திக்க முடியாமல் பார்வையை தவிர்க்கிறான். வேண்டாம். ஆசாஹி சாய்ந்த மர அகானே குடித்தபடி கேட்கிறாள். நான் தகாயுகி குழுவில் சேருவேன். இதுதான் சரியான முடிவு. அவள் ஜூஸ் பெட்டியை கீழே வைக்கிறாள். அப்படியா? குரிமுரா தகாயுகி பெருமையாகச் சொல்கிறான். ஆமாம். அவன் ஹகானியை முறைக்கிறான். ஆனால் பேசவில்லை. யாகுனோ அகானே உணவு பெட்டியை மூடுகிறாள். நீங்கள் இருவரும் தேர்வுக்கான திட்டம் பேசுங்கள். உங்களுடன் நேரம் கழிக்க எனக்கு நேரமில்லை. அவள் போகும்போது திரும்பிச் சொல்கிறாள். வா ஹினாட்டா, வேறெங்காவது போவோம். அவன் எழுந்து அவளை பின்தொடர்கிறான். சரி. இருவரும் பள்ளி நடைபாதையில் பக்கத்தில் நடக்கிறார்கள். யாகுனோ அகானே வருத்தமாகச் சொல்கிறாள். ஹகானியை கூட்டி வர முடியாது போல. அவள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறாள். நம் குழுவில் வேறு யாராவது இருந்தால் நல்லதா? அவள் பின்னால் நடக்கும் அவன், என்னோட குழுவில் இருக்க உனக்கு ஓகேவா என்கிறான். யாகுனோ அகானே அவனை பார்த்து சற்று எரிச்சலாக கேட்கிறாள். என்ன? நிச்சயமா ஓகே. உன் திறமையில் நீயே நம்பிக்கை வை. அவள் சிரித்தபடி அவன் நெஞ்சில் தட்டுகிறாள். மத்தவங்க இன்னும் உன்னை பலவீனமா நினைப்பாங்க. அவன் யாகுனோ அகானேவை பார்த்து தன்னை அறியாமல் புன்னகைக்கிறான். ஷிரோஹனே சச்சி. தூரத்தில் அவன் சொன்னதை கேட்கிறாள். சரி. அவள் இருவரையும் சற்று நேரம் பார்க்கிறாள். ஷிரோஹனே சச்சி யோசனையில் ஆழ்ந்திருக்கிறாள். அவள் ஆசாஹி ஹினாட்டாவை ஆராய்ந்து பார்க்கிறாள். சிந்திக்கிறாள். முன்பை விட இப்ப வித்தியாசமா இருக்கான். பிறகு புன்னகைக்கிறாள். இந்த பையன் சுவாரஸ்யமானவன். 1ஆம் வகுப்பு அறைக்கு முன் யாரோ உறக்க கத்துகிறார். முட்டாளே. குருமுரா தகாயுகி முன்னால் உள்ள நாற்காலிகளை உதைக்கிறான். என்னை இழிவாக பார்க்க அவனுக்கு எப்படி துணிச்சல் வந்தது? பக்கத்தில் நின்ற ஹேகன் அவனை சமாதானப்படுத்த முயல்கிறான். தகாயுகி, அமைதியாயிரு. அவன் தலை குனிந்து கைகளை இறுக்கி பெருமூச்சு விடுகிறான். பிறகு குருமுரா தகாயுகி கூப்பிடுகிறார். ஹகான் பயந்து பதிலளிக்கிறான். ஆமாம், முந்தைய தேர்வில் நிறைய பேர் காயம்பட்டு இறந்தாங்க இல்லையா? ஹகான் பயத்துடன் கேட்கிறான். ஆமாம். குருமுரா தகாயுகி திடீரென கொடூரமாக சிரிக்கிறார். கடுமையான முந்தைய தேர்வின் காட்சிகள் தெரிகின்றன. மறுமதிப்பீட்டு தேர்வு டி நிலை நிலவரையில் நடக்கும் உண்மை போர் போல. விபத்து நடந்தால் நியாயமாகவே இருக்கும். குருமுரா தகாயுகி மேசையில் அமர்ந்து தன் எண்ணங்களை வெளிப்படுத்துகிறார். ஆனால் உண்மையில் பெரும்பாலான விபத்துகள் வேண்டுமென்றே செய்யப்பட்டதாக தெரிகிறது. ஹகான் அதிர்ச்சியும் பயமும் அடைகிறான். அவன் மேசையை இறுக்கி பிடிக்கிறான். இந்த ஆண்டும் சில நடக்கலாம். குருமுரா தகாயுகியின் முகத்தில் ஆபத்தான நோக்கம் தெரிகிறது. ஒரு துரதிருஷ்டவசமான விபத்து. யாரோ ஒருத்தர் கணினித்து திரை முன் அமர்ந்து டைப்பிங் செய்கிறார். பின்னர் அவர் ஒரு விசையை வேகமாக அழுத்துகிறார். திரையில் தெரிகிறது, வால்கிரியாவுக்கு அடுத்த வாரம் மறுமதிப்பீடு உள்ளது. வீடு திரும்பும் மாணவன் அந்த செய்திகளை பார்க்கிறான். கோழி, நாட்டுக்கு உன் பங்களிப்புக்கு நன்றி. ஹஹா. மற்றொரு மாணவன் கருத்து கூறுகிறான். அந்த பையன் இன்னும் பள்ளிக்கு போகிறானா? 3வது மாணவன், யாரை பற்றி பேசுகிறீர்கள் என்று கேட்கிறான். பூங்காவில் பெஞ்சில் அமர்ந்திருப்பவரும் செய்திகளை பார்க்கிறார். நிர்வாணமாக ஒளிபரப்பு சம்பவம் நடத்திய பையன் என மாணவன் கூறுகிறான். ஒரு முதியவர் ஆச்சரியப்பட்டு அதை நினைவு கூறுகிறார். ஆமாம், அது சரிதான். ஒரு அலுவலக ஊழியர் உரையாடலில் சேர்கிறார். ஒட்டகச்சிவிங்கி, அவன் இன்னும் அங்கேதான் இருப்பான் என்கிறார். ஹஸ்கி கேட்கிறார், உனக்கு எப்படி தெரியும்? அதிகாரப்பூர்வமற்ற மாணவர் பட்டியல் வெளியாகிவிட்டது என்கிறது ஒட்டகச்சிவிங்கி. மாணவன் குழப்பத்துடன் காணப்படுகிறான். ஏன் அது அதிகாரப்பூர்வமற்றது? மற்றொருவர் ஒட்டகச்சிவிங்கி குறிப்பிட்ட பட்டியலை பார்க்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் மறுமதிப்பீட்டு தேர்வின் போது ரகசிய பந்தயம் நடக்கிறது. ஹஸ்கி குழப்பம் அடைகிறார். என்ன மாதிரியான பந்தயம்? யார் அதிக மதிப்பெண் பெறுவார்கள் என்பதை பார்ப்பதற்கு. திரை காட்டுகிறது. மினாசா ஷிசுகு 1000 தற்போதைய விகிதம் 18 டிஎக்ஸ் பந்தயம். ஷ்ரோஹேன் சாட்சி 1000 தற்போதைய விகிதம் 18 செட்ஸ் பந்தயம். ஒரு சிங்கம் கேட்கிறது, யார் முன்னணியில் இருக்காங்க? ஒட்டகச்சிவிங்கி உடனே பதிலளிக்கிறது. ஷிசுகுவும் சாட்சியும் தான் முன்னணி போட்டியாளர்கள். ஒரு சால்மன் கேட்கிறது, ஒளிபரப்பு சம்பவம் நடந்த பையன் என்னாச்சு? அவர்கள் கீழே உருட்டுகிறார்கள். அயோமா சிஹிரோ தற்போதைய விகிதம் 52. அசாஹி ஹினாட்டா தற்போதைய விகிதம் 137. ஒட்டகச்சிவிங்கி அவனை கேலி செய்கிறது. அவன் உண்மையிலேயே கடைசியில் இருக்கான். ஹாஹா. அசாஹி ஹினாட்டா காட்டில் தனியாக பயிற்சி செய்கிறார். மூச்சிறைக்க கூர்மையான நகங்களுடன் பெரிய கரடி அவர் பின்னால் தோன்றுகிறது. உரத்த குரலில் கர்ஜிக்கிறது. கோவோ திரும்பும்போது அவரது முகம் கடுமையாகிறது. அசாஹி சுழன்று கரடியின் கழுத்தில் நேரடியாக உதைக்கிறார். ஒரே அடியில் கரடி தரையில் விழுகிறது. அசாஹி பெருமூச்சு விடுகிறார். நான் நினைத்தது போலவே. அவர் பல்வேறு கவசங்களை பற்றி யோசிக்கிறார். நீடித்திருப்பதற்கான உறுதியான கவசம், சக்திக்கான கோப கவசம், இவற்றை அணிவதாலேயே நான் வலுவடைகிறேன். அவர் கணினி திரையை பார்க்கிறார். ஆனால் கோப கவசம் அதிக ஆற்றலை எடுக்கிறது. என் சக்தி வடிந்து போவது போல் தெரிகிறது. கணினி காட்டுகிறது, நீங்கள் கோப கவசம் பயன்படுத்த முடியாது. வலிமை உறுதி 45 செகண்ட். அறிவு 000. வேகம் 18-20. தண்டனை. இந்த கவசம் அணியும் போது ஒவ்வொரு வினாடியும் சக்தி குறைகிறது. ஆசாஹி ஹினாட்டா கவசத்தில் பட்டன் அழுத்துகிறார். அவர் வேறொரு கவசமாக மாறுகிறார். இந்த கவசத்தை சுதந்திரமாக பயன்படுத்த நான் ஸ்ட்ராங்காக வேண்டும். அவர் மஞ்சள் நிற கவசத்தை அணிகிறார். இப்போதைக்கு நெகிழ்வான கவசத்தை பயன்படுத்துவேன். யாகுனோ அகானே பின்னால் வந்து ஹினாட்டா என்று கூப்பிடுகிறார். அவனை திரும்பி அவளை பார்க்கிறார். நீ தாமதம் என அவள் விளக்குகிறாள். டியூஷன் வகுப்பு அதிக நேரம் எடுத்தது. யாகுனோ அகானே பெருமூச்சு விடுகிறார்.
இராணுவ பள்ளியில் படித்தும் பாடங்கள் படிப்பது வித்தியாசமாக உள்ளது. அவன் நம்பிக்கையுடன் புன்னகைக்கிறான். ஆனால் நீ இப்போதும் பள்ளி மாணவிதானே? யாகுனோ அகானே கேட்கிறாள். மேலும் நீ டியூஷனுக்கு போனதில்லையா ஹினாட்டா? அவன் சாதாரணமாக கண்களை மூடுகிறான். ஒருபோதும் இல்லை. அவள் அவனது பதிலில் அதிருப்தி அடைகிறாள். ஏனில்லை? ஆசாஹி. ஹினாட்டா சங்கடமாக பதிலளிக்கிறார். ஏன் என்று கேட்கிறாயா? பிறகு அவன் எதுவும் சொல்லாமல் சோகமாக தலை குனிகிறான். அவன் தன் கடின கடந்த காலத்தை நினைவு கூர்கிறான். பயிற்சி மட்டும் போதாது என்று கேள்விப்பட்டேன் என்கிறார் ஆசாஹி. நான் தூங்க போகும் முன் கொஞ்சம் படிப்பேன். யாகுனோ அகானே திருப்தியுடன் புன்னகைக்கிறாள். நீ உண்மையிலேயே கடின உழைப்பாளி ஹினாட்டா. பிறகு அவள் 6 குழல் பீரங்கியை உயர்த்துகிறாள். சரி, இன்றும் கடினமாக உழைப்போம். மறுமதிப்பீடு விரைவில் வருகிறது. ஆசாஹி ஹினாட்டா ஒப்புக்கொண்டு தலையசைக்கிறார். ஆமாம், அது சரிதான். மரத்தின் பின் ஒருவர் திடீரென சத்தமிடுகிறார். அவன் எச்சரிக்கையாக கவனித்து விரைவாக திரும்புகிறான். ஆசாஹி யாகுனோவை அணைத்து அவள் திடுக்கிட வைக்கிறார். தாக்குதலை தவிர்க்க அவளை தூக்கிக் கொண்டு தப்புகிறான். ஐயோ! இருவரும் பாதுகாப்பாக தரை இறங்கி ஆசாஹி பாதுகாப்பு நிலை எடுக்கிறார். யாகுனோ அகானே குழப்பமடைகிறார். என்ன நடக்கிறது? ஆயுதம் ஏந்திய ஒருவர் முன்வர ஷ்ரோஹேன் சாதாரணமாக கூறுகிறார். நீங்கள் முற்றிலும் மாறிவிட்டீர்கள் இல்லையா? முன்பு கவனிக்காதவரை இப்போது பார்க்கிறாள். ஆசாஹி தீவிரமாக இருக்க யாகுனோ, நான் உங்களை அறிவேன் என்கிறார். வகுப்பு ஷிசுகு போல் நீங்களும் வலிமையானவர் என்ற வதந்தி உள்ளது. ஆனால் யாகுனோ அகேனை புறக்கணித்து அவள் நினைக்கிறாள். நாங்கள் பேசியதே இல்லை. ஆசாஹி ஹினாட்டா குழப்பமாக கேட்கிறார். ஷிசுகு? பின் ஷிரோஹேன் சாச்சி திடீர்னு சொல்றாரு. சமீபமா ஷிசுகு கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறா. அவள் ஆயுதத்தை உயர்த்துகிறாள். ஷிரோஹேன் சாச்சி அவரை நோக்கி ஓடி உன்னை கொஞ்சம் சோதிக்கப் போறேன்னு கத்துறா. ஆசாஹி ஹினாட்டா பல் கடித்து தப்பிக்கிறார். திடுக்கிட்டு அவர் சாச்சியின் ஆயுதத்தை பிடிக்கிறார். சக்தியை சேகரித்து அவளை வெகு தூரம் வீசி எறிகிறார். சாச்சி காற்றில் சுழன்று ஆயுதத்தால் ஏதோ செய்கிறாள். சக்தியை வெளியிட்டு ஆயுதத்தை பிடித்து கீழே பாய்ந்து தாக்குகிறாள். ஊதா ஒளிக்கற்றை தரையில் மோதி பெரும் வெடிப்பை ஏற்படுத்துகிறது. யாகுனோ அகானே பதற்றமாக ஹினாட்டா என்று கத்துகிறார். வெடிப்புக்குப் பின் புகையினுள் சாச்சி ஆயுதத்துடன் அவரை நோக்கி பாய்கிறாள். அதிர்ச்சியடைந்த ஹினாட்டா தப்ப முடியாமல் கைகளால் தடுக்க முயல்கிறார். ஆசாஹி ஹினாட்டா எதிர் தாக்குதல் நடத்துகிறார். ஆச்சரியப்பட்ட சாச்சி புன்னகைக்கிறாள். திருப்தியுடன் அவள் மீண்டும் ஆயுதத்தை வீசுகிறாள். ஷிரோஹேன் சாச்சி அடுத்த தாக்குதலுக்கு தயாராகிறார். அவள் ஆயுதம் சுழன்று அசாஹியை நோக்கி பாய்ந்து நிற்கிறது. அவர் சற்று அச்சமடைந்தவராக தெரிகிறார். அவள் இன்னும் கூட புன்னகைக்கிறாள். நீ உண்மையில் மாறிவிட்டாய் என சாச்சி பெருமையுடன் கூறுகிறாள். திறமைகளை மறைக்கவில்லை எனில் நீ வளர்ந்து விட்டாய் என அசாஹி கேட்கிறார். உனக்கு என்ன வேண்டும்? அவள் அவனை பார்த்து புன்னகைக்கிறாள். சாச்சி கூறுகிறாள். தேர்வுக்கு எல்லோரும் என்னுடன் குழு சேர விரும்புகிறார்கள். ஆனால் நான் சுவாரஸ்யமானவரை தேர்வு செய்வேன். அவள் கையை நீட்டுகிறாள். நீ சுவாரஸ்யமாக இருக்கிறாய். சாச்சி பிரகாசமாக புன்னகைக்கிறாள். என்னுடன் அணி சேர விரும்புகிறாயா? அசாஹி குளிர்ச்சியாக பதிலளிக்கிறார். சரி. சாட்சியின் புன்னகை பிரகாசிக்கிறது, ஆனால் உடனே மறைகிறது. அவள் குழப்பமடைகிறாள். சாட்சி அதிர்ச்சியுடன் பின்வாங்கி கேட்கிறாள். என்ன? அவள் இன்னும் மென்மையாக புன்னகைக்கிறாள். நான் தவறாக கேட்டேனா? நாம் அணி சேர வேண்டுமா? அசாஹி பதிலளிக்கிறார். ஆமாம். ஷிரோஹேன் சச்சி வெட்கத்தில் கன்னங்களை பிதுக்கினார். பின்னர் நான் ஏன் வரணும் என்று கத்தினாள். அவர் அசைவற்று காணப்பட்டார். திடீர் தாக்குதல், பின் கூட்டணி எதிர்பார்ப்பு ஏன் என புரியவில்லை. மேலும் பிறர் உதவியால் உயர் மதிப்பெண் பெறுவது அர்த்தமற்றது. உன்னுடன் இணைந்தால் வகுப்பில் சிறந்த நிலை கிடைக்கும். ஷ்ரோஹேன் சச்சி அவர் மீது மிகுந்த அதிருப்தி கொண்டார். ஆசாஹி ஹினாட்டா தனிமைப்படுத்தப்பட்டதால் வருந்தினார். ஆனால் என் திறமையை யாரும் அங்கீகரிக்க மாட்டார்கள். அவன் தொடர்ந்து பேசுவதை அவள் கவனமாக கேட்டாள். உன்னை பயன்படுத்தியதற்காக என்னை வெறுப்பார்களா? பின்னர் ஆசாஹி ஹினாட்டா உறுதியாக கையை உயர்த்தினார். சங்கத்தில் சேர எனக்கு சொந்த காரணங்கள் உள்ளன. அவர் சச்சியிடம் நம்பிக்கையுடன் கூறி திரும்பிக் கொண்டார். என் சொந்த திறமைக்கு அங்கீகாரம் பெற வேண்டும். ஆசாஹி ஹினாட்டா அவளை உறுதியுடன் பார்த்தார். ஷ்ரோஹேன் சச்சி படிப்படியாக புரிந்து கொண்டார். அவள் கண்மூடி திருப்தியுடன் புன்னகைத்தாள். பின்னர் ஷ்ரோஹேன் சச்சி திரும்பி நடந்தார். நீ சுவாரஸ்யமானவன். அவள் திரும்பி கை அசைத்து விடை பெற்றாள். விரைவில் உச்சத்தை அடைவாய், சரியா? நான் உனக்காக காத்திருப்பேன். இரவு மெல்ல கவிழ்ந்தது. ஆசாஹி ஹினாட்டாவும் யாகுனோ அகானேவும் ஷ்ரோஹேன் சாச்சி தனியாக நடந்து செல்வதை பார்த்தனர். அவள் தூரம் சென்ற பின் யாகுனோ அகானே திரும்பி அவனை கடிந்து கொண்டார். என்ன வீண் விரயம்? நீ கூட்டணி சேர்ந்திருக்கலாம். கையேறும் நிலையில் இருந்தாள். நான் சொன்னதை கேட்டாயா? ஆசாஹி ஹினாட்டா மேலும் விளக்கினார். அவளுக்கு உன்மேல் அக்கறை இல்லை. விருப்பமில்லாதவர்களை பொருட்படுத்தாத தோற்றம் அவளிடம் உள்ளது. யாகுனோ அகானே தலையசைத்தார். புரிகிறது.
அவன் திரும்பினான். அப்படியெனில் ஒத்துழைப்பு எதிர்பார்ப்பது வீண். நாம் இருவரும் நல்ல மதிப்பெண் பெற முயல்வோம். யாகுனோ அவனை பார்த்தார். வெட்கத்துடன் சிவந்து தயக்கமாக என்றாள். சரி, அப்படியே ஆகட்டும். யாகுனோ மகிழ்ச்சியாக பின்தொடர ஆசாஹி ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினார். ஏ பிரிவின் முதல் மாணவியின் திறமை இதுதான் என ஷ்ரோஹேன் சாட்சியை நினைத்தார். வேகம், தந்திரம், வலிமை எல்லாவற்றிலும் சிறந்தவள். கடைசி சூழலை சற்று முன் நினைத்து பார்த்தான். அவன் மேம்பட்ட கவசத்துடன் எதிர்த்தாலும் அவள் எளிதாக விட்டுவிட்டாள். ஒருவேளை ஆசாஹி ஹினாட்டா விரக்தியில் தலையை குனிந்தார். நான் இன்னும் தூரத்தில் இருக்கிறேன். கவசம், தற்போதைய பதிப்பு, மேம்பாட்டு பட்டியலை சரிபார்த்தான். வலிமை கூடியதில் ஆணவம் வந்துவிட்டது. அவர் தகவல் பலகையை வெறித்து பார்த்தார். இதனால் அவளை எட்ட முடியாது. மேம்பாட்டு பட்டியலை மேலும் சிறப்பாக்க வேண்டும். அப்போது ஆசாஹி ஹினாட்டா எதையோ கண்டார். என்ன? இது என்ன? திரையில் காட்டப்பட்டது. கன்சாய் அமானுஷ்ய உயிர் போசெமை சந்திக்க அனுமதி கிடைத்துள்ளது. ஒரு சந்திப்பு. தந்திரோபாய தலைமையகம் உயரமாக நின்றது. உள்ளே கூட்டணியின் வழக்கமான கூட்டம் நடந்தது. உயர் அதிகாரிகள் வட்ட மேஜையைச் சுற்றி அமர பாதுகாப்பு அமைச்சர் ஹகன் ரென்பேய் திரையில் உள்ள தரவை பார்த்தார். பரிமாண இணையதளங்களின் தோற்றத்திற்கான காரணம் குறித்த விசாரணை தொடர்பான நிகழ்ச்சி நிரலில் அடுத்ததாக பரிமாண இணையதளங்கள். துரதிருஷ்டவசமாக எங்களிடம் புதிய தகவல்கள் எதுவும் இல்லை. ஃபீனிக்ஸ் ரேங்க் எஸ் சங்கத்தின் தலைவர் ககுரா கிஞ்சி நாற்காலியில் சாய்ந்து கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார். டெல்டோராவின் ரேங்க் எஸ் சங்கத்தின் தலைவர் ஷெர்ரி ட்ரூமன் கைகளை கால்களில் வைத்து கவனமாக இருந்தார். அவர் தொடர்ந்தார். எப்போதும் இணையதளங்கள் வழியாக கடந்து செல்லும் மக்கள். விக்டர் ரேங்க் எஸ் சங்கத்தின் தலைவர் ஷியோ ஒகாயை பார்த்து, நீங்கள் எதையும் கண்டுபிடிக்கவில்லையா என்று கேட்டார். ககுரா கிஞ்சி சற்றே அலட்சியமாக இருந்தார். இதெல்லாம் ரொம்ப குழப்பமா இருக்கு. இணையதளங்களை மூட நாங்க முயற்சி பண்றோம், தெரியுமா? ஷியோ ஒகாய் கூறினார். ஏதாவது தெரிஞ்சா உடனே சொல்லியிருப்போம். ஷெர்ரி ட்ரூமன் ஒப்புக்கொண்டார். எங்களுக்கும் அப்படித்தான் என்று உறுதியாக கூறினார். எல்லோரும் அறியாமையில் இருக்காங்க இல்லையா? ஒருவேளை தெரிஞ்சும் சொல்லாம இருக்கலாம். செய்ய ஒண்ணும் இல்லைன்னா அது நல்லா இருக்காதே. ஷெர்ரி ட்ரூமன் பேசினார். உங்க கூட்டத்துல என்ன சேர்க்காதீங்க, அவர் தோற்க மாட்டார். அப்படியா? ஹகன் ரென்பே குறுக்கிட வேண்டியிருந்தது. அவர் கடுமையாக சொன்னார். குரேஹா, கடந்த 6 மாசத்துல ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? கை கட்டிக்கிட்டு அது பத்தின்னு பதில் சொன்னார். ஹெவன்ஸ் கிரேஸ் ரேங்க் எஸ் தலைவர் கெய்கன் குரேஹா கண் விரிச்சு போர்ட்டல்கள் நெருங்குறதா தெரியுதுன்னு சொன்னார். சூழல் அமைதியானது. எல்லாருக்கும் சொந்த யோசனைகள் இருந்தது. ககுரா கிஞ்சி தன் தாடையை கையால் தாங்கினார். ஷெர்ரி ட்ரூமன் சுத்தி பார்த்தார். ஷியோ ஒகாய் பக்கவாட்டில் பார்த்தார். இப்போதைக்கு நம்மால தாங்க முடியும். ஆனா அவ யோசிச்சா அது சரிதான். சமாளிக்க முடியலனா 1000 ராட்சசர் தாக்குற நிலைமைய நினைச்சாங்க. ஹகன் ரென்பே மறுபடியும் சோர்ந்து போனார். பேரழிவு மறுபடியும் நடக்கும் இல்லையா? பக்கத்துல உட்கார்ந்திருந்த கெய்கன் குரேஹா சேர்த்துக்கிட்டார். அதுவும் ராட்சசர்கள் அதிக பலம் பெற்று வருகிறார்கள். அடுத்த பேரழிவு நிகழ்ந்தால் சேதம் முன்பை விட மோசமாக இருக்கும். ஹகன் ரென்பே தலையை நிமிர்த்தினார். உடனே எதிர் நடவடிக்கைகளை வகுக்க வேண்டும். ககுரா கிஞ்சி கண்ணாடியை சரி செய்தார். அதற்கு திறமை தேவை இல்லையா? ஹகன் ரென்பே கேட்டார். சரியாக. வாரிசுகளின் பயிற்சி எப்படி போகிறது? வால்கிரியா அகாடமியின் முதல்வர் சுஷிமா அட்சுஷி சிறந்த மாணவர்கள் நன்கு வளர்கிறார்கள் என்றார். அவர் மகிழ்ச்சியாக சிரித்தார். விரைவில் மறுமதிப்பீடு நடத்துவோம். ஷெர்ரி ட்ரூமன் இதை கேட்டு தாடையை ஊன்றி காத்திருந்தார். ஓ, அது நம்பிக்கை தருகிறது. ககுரா கிஞ்சி மீண்டும் அதிகாரம் பேசுவது போல் நடித்தார். கவனிக்க வேண்டிய மாணவர்கள் உள்ளனரா? அவர் பதிலளித்தார். நிச்சயமாக உள்ளனர் என நினைவு கூர்ந்தார். முதலாம் ஆண்டில் மினாஸ் ஷிசுகு மற்றும் ஷிரோ ஹனேசாச்சி. அவ்விருவரும் மிகவும் நம்பிக்கைக்குரியவர்கள். அவர்களின் தாக்குதல்கள் மிக அழகானவை என்றார். தெய்வீக ஆயுதங்களின் சக்தியை சுலபமாக கையாளுகிறார்கள். ஷிசுகுவிடம் வெடிக்கும் ரியூனியர் நிரும் சச்சியிடம் கெய்போல்கும் உள்ளன. திரையை பார்த்து அனைவரும் ஆர்வமாக இருந்தனர். ஷியோ ஓகாய் கூறினார். இருவரிடமும் தெய்வீக ஆயுதங்களும் பேரழிவு சக்தியும் உள்ளன. ஷெர்ரி ட்ரூமன் சிரித்தார். இந்த ஷிசுகு நம் சங்கத்திற்கு உதவலாம்.